Hi, welcome to Vedantu and now Shravanee ma'am. So public exam உடைய timetable வந்தாச்சு இல்லையா? So தமிழ் இங்கிலீஷ் முடிஞ்சு first வரக்கூடிய exam வந்து நமக்கு chemistry. Okay? So எவ்வளவு நாள் லீவ் இருக்கு? போன ஒவ்வொரு வாட்டி என்ன தெரியுமா ஆகும்? எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் உடைய டைம் டேபிள்ல ஒவ்வொரு வாட்டியுமே அவங்க வந்து இந்த பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நடுவில் வந்துட்டே இருக்கும். எப்படி நம்ம குவார்டர்லி ஹாஃப் இயர்லி டைம் டேபிள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து வி ஆர் வெரி வெரி லக்கி அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சொல்லப்போனால் இது வரைக்கும் நான் பார்த்த பப்ளிக் டைம் டேபிளில் இந்த டைம் டேபிள் தி பெஸ்ட் டைம் டேபிள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகே, ஏன்னா ஜஸ்டிஸ் ஃபார் பயாலஜி, ஜஸ்டிஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இந்த மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபஸ்ட்டே வந்து முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து பயாலஜி சிஎஸ்லாம் லாஸ்ட்டாக தான் வருது. அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஏன் அவ்வளோ நாள்னே தெரியல, நிறைய நாள் வந்து லீவுக்கு இருக்கு. ஓகே, ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்லிட்டேன். ஓகே, உங்களுக்குலாம் அந்த பப்ளிக் எக்ஸாம் ஸ்டடி ஹாலிடேஸில் டு யூ வாண்ட் டு ஸ்டடி எவ்ரிதிங் நியூ? அப்போ போயிட்டு புதுசாக நீங்கள் நிறையா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா அப்போ வந்து மேம் கூலாக ரிவைஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, டக்கு டக்குன்னு எனக்கு இப்போ சாட்ல சொல்லுங்க. மேம் இந்த பப்ளிக் எக்ஸாம் உடைய ஸ்டடி ஹாலிடேல நான் அப்படியே கூலா எல்லாத்தையும் படிச்சதை அழகா பிரெயின்ல ரீகால் பண்ணிட்டு நல்லா தூங்கி மைண்டை ரிலாக்ஸா வச்சுட்டு நான் போய் ரிலாக்ஸா கான்ஃபிடென்ட்டா போய் எக்ஸாம் எழுதணும்னு அப்படின்னு நினைக்கிறேன் மேம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா பத்தறிக்கிட்டு ஐயோ இந்த கொஸ்டினை விட்டுட்டோம், ஐயோ அந்த கொஸ்டின் வந்துட்டா என்ன பண்றது, இந்த சாப்டர்ல நான் இதை விட்டுட்டு போயிட்டேனே, இம்பார்ட்டன்ட் மட்டும் தானே படித்தேன், புக்கின் சைட்லேருந்து அது கேட்டால் என்ன பண்றது, இது கேட்டால் என்ன பண்றது, கம்பல்சரியில் இப்படி கேட்டால் என்ன பண்றது, அப்படி கேட்டால் என்ன பண்றது அப்படின்னு பதறிட்டு செதறிட்டு ஒரு பதட்டத்தில் நம்ம வந்து எக்ஸாம் போய் எழுத போறோமா? இதை தயவு செய்து நல்லா வந்து யோசிச்சுக்கோங்க, சரியா? ஸோ இது வரைக்கும் சீரியஸ்னஸ் வராதவங்களுக்கு கூட இப்போ ஒரு சீரியஸ்னஸ் கண்டிப்பா வந்திருக்கும். Okay, so we are going to begin chapter 14 of book back questions. Okay, so இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி chapter 14ல இருக்கக்கூடிய book back questions கம்ப்ளீட்டா ஒன் ஷாட்ல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, ஸோ லைவ் வந்திருக்கிற எல்லாருமே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த 4 மாசம் நம்ம சேனல்ல வெறி கொண்டு உங்களுக்கு பப்ளிக்ல 600 out of 600 வாங்க என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே நாங்க உங்களுக்காக சொல்லித்தர போறோம். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. லைவ் வந்து எல்லாருக்குமே அட்டெண்டன்ஸே லைக் பட்டன் தான், மறக்காம லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ எஸ் பசங்களா, இது வரைக்கும் நான் ப்ராப்பரா படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இப்போ கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாயின் தி மின்னல் பேட்ச். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குவார்டர்லி வரைக்கும் நீங்க என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. செகண்ட் மிட் டர்முக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ கூட எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைச்சது அப்படின்னா நான் கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய தீமினல் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எல்லா நாளுமே 2 மணி நேரம் லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டிங் இருக்கும் and அந்த லைவ் கிளாஸஸ் உடைய PDFs will be available. There will be live doubt solving, also AI doubt solving features உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம சண்டே ஆனா டெஸ்டும் உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கு. ஸோ பசங்களா கண்டிப்பா கண்டிப்பா இது வரைக்கும் தீமினல் பேட்ச்ல யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சரியா? கேன் ஐ ஷோ யூ ஹவு டு ஜாயின்? ஸோ ஒரே வாட்டி குயிக்கா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் உடைய டைம் டேபிள் வந்துச்சு. வீட்லலாம் சொல்லுவாங்க, டே இது வரைக்கும் நீ ப்ராப்பரா படிக்கலனா கூட இப்ப படிக்க ஆரம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 11th பசங்களுக்கு 11th தீமினல், 12th பசங்களுக்கு 12th தீமினல். யூ கேன் கிளிக் திஸ். ஓகே, நீங்க இதை வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டும் 1999க்கு இந்த எல்லா கோர்ஸுமே அவைலபிளா இருக்கு அப்படின்னு. ஸோ நீங்க இதுல வந்து உங்களுக்கு மொத்தமா பார்க்கலாம். ஸோ 199 ஃபார் 1 இயர், 1999. இதுல போயிட்டு உங்க இமெயில் ஐடி கொடுத்து நீங்க டைரக்டா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? எஸ் எஸ் எஸ், ஓகேடா, சூப்பர். ஸோ இது வரைக்கும் மேம் நான் ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணல மேம், இதுக்கப்புறம் நான் சீரியஸா படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா தீமினல் பேட்ச் இஸ் ரியலி ரியலி கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட். ஓகே, ஸோ எஸ் யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணலையோ லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? சூப்பர். ஸோ லெட்ஸ் பிகின். இஃப் யூ ஆர் ஆல் ரெடி, ஜஸ்ட் புட் அ ஃபயர் இன் த சாட்.
எல்லாருமே ரெடினா ஃபயர் போடுங்க. அடுத்த ஒரு 1.5 மணி நேரத்துல, அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரம். இன்னைக்கு நான் கிளாஸ் வந்து பிளான் பண்ணது 2 hours பிளான் பண்ணேன், 8:30 வரைக்கும். சரியா, 6:30ல இருந்து 8:30 வரைக்கும் நான் வந்து கிளாஸ் பிளான் பண்ணேன். ஆனா வந்து இன்னைக்கு கிளாஸ் நமக்கு சீக்கிரமாவே முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அதுக்குள்ளேயே நம்ம இந்த சாப்டரோட கம்ப்ளீட் புக் பேக்கை நம்ம முடிச்சிரும். ஓகே, இந்த சாப்டரோட கம்ப்ளீட் புக் பேக்கை நம்ம முடிச்சிரும். ஓகே, so are you all ready to stay with me throughout 1 hour? It is not easy, but public exam காக உனக்காக அடுத்த 4 மாசம் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அடுத்த 1 hour ஃபுல்லா இருக்க ரெடியா? பார்க்கலாம். இந்த லைவ் எண்ட் வரைக்கும் கண்டிப்பா இருங்க. மேம், இந்த மேரத்தானுடைய பிடிஎஃப்லாம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்களே மேம் அப்படின்னா வெரி சாரி. ஃபார் த பாஸ்ட் 2 days-ஆ ரொம்ப பிஸியா பயங்கர ஹெக்டிக் ஷெடியூலா வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, அதனால வந்து I didn't have any split second time to think about it because we are all working on the test series. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு கொஷின் எடுக்கிறது, அதுக்கான அந்த சொல்யூஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்றது ஒரு சம பெரிய தலைவலியா இருக்கு உண்மையா சொல்ல போனா. சூப்பர் பண்ணலாம், டெஸ்ட் சீரீஸ் பண்ணலாம் அப்படின்னு யார் சார் சொன்னப்போ நல்லா செம்மையா எக்ஸைட் ஆனேன். ஹே, டெஸ்ட் சீரீஸா? சூப்பர் சார், செம சார். தமிழ்நாட்டில் 1 மார்க்குக்காகவே டெஸ்ட் சீரீஸ்னு யாருமே லான்ச் பண்ணல. 1 மார்க்ல தான் பப்ளிக்ல இந்த கட் ஆஃபே பசங்க வந்து லூஸ் பண்றாங்க. எப்படியாச்சும் பசங்களை வந்து 1 மார்க்குக்கு ட்ரெயின் பண்ணணும். ஸோ வந்து கண்டிப்பா பண்ணலாம் சார். ஏன்னா நான் ப்ரீவியஸ் இயர் பேட்சஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். நல்லா படிக்கிற பையன், ஆனா வந்து இல்ல ஒரு 1 மார்க்ல போய் அவங்க கட் ஆஃப் லூஸ் பண்ணி ஒரு 2 மார்க் 1 மார்க்ல உனக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ ஆசைப்பட்ட காலேஜ் ஆசைப்பட்ட கோர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. பிகாஸ் நவ் இன் தமிழ்நாடு 200 கட் ஆஃப் ஒன்ட்ட இல்லைன்னா யூ கேனாட் ட்ரீம் ஃபார் த ஹையஸ்ட் காலேஜ். ஓகே, ஸோ சூப்பர் சார், செமையா பண்ணலாம் அப்படின்னு எக்ஸைட் ஆன ஒரு ஆள் வந்து நானு. ஆனா இப்போ வந்து இல்ல, ஐயோ சாமி ஏண்டா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு இட் இஸ் டேக்கிங் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சரியா? ஏன்னா கரெக்டா ஒவ்வொன்றுக்கும் அது என்ன சப் டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க. சரி, இந்த வருஷம் இது கேட்டிருக்காங்கன்னா அப்ப அடுத்த வருஷம் என்ன கேட்க சான்ஸ் இருக்கு? 3 வருஷமா இந்த பர்டிகுலர் டாபிக்ல குவார்டர்லி செகண்ட் மிட் டர்ம்லாம் வருதே, அப்ப இந்த கொஸ்டின் வந்து அடுத்த வருஷம் நமக்கு வருமா? சரி, போன வருஷம் குவார்டர்லி ஹாஃப் இயர்லி செகண்ட் மிட் டர்ம்ல வந்ததை பப்ளிக்ல எந்த அளவுக்கு வந்து கேட்கறாங்க, ஒரு கொஸ்டினை மாத்துறாங்கன்னா எந்த அளவுக்கு மாத்துறாங்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்ணி லிட்டரலி ஒரு கொஸ்டினுக்கே வந்து 20 minutes ஆகுது. ஜஸ்ட் டு அனலைஸ் 1 question. ஒரு கொஸ்டினை நம்ம கரெக்டா புரிஞ்சு அது பேஸ்டு அதை எல்லாத்துக்கூடையும் மேப் பண்ணி புரிஞ்சு அதை வந்து அந்த ஃபார்மேட் கொண்டு வரதுக்கு 20 minutes ஆகுது. ஒரு டெஸ்ட்டுக்கு 50 questions. நாளைக்கு சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க 5 டெஸ்ட்டை. நான் ஒன்றும் ஒரு டெஸ்ட் கூட முடிக்கல. நைட்டு ஃபுல்லாக முக்கிய அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் டைப் பண்ணாலும் முடிக்க முடியாது, திட்டு தான் வாங்க போறேன். சரியா? ஸோ டெஸ்ட் சீரீஸ் ஒர்க்கு பயங்கர ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கனால சுத்தமாக வந்து உங்களுக்கு நான் வந்து I cannot give you the PDF and all, but definitely I will spend some 5 minutes 10 minutes time போறோம் அந்த PDF தரத்துக்கு. நான் உங்களுக்கு அதை கண்டிப்பா பண்ணி தரேன். சரி வாங்க, நம்ம புலம்புறது அப்புறம் பார்த்துக்கலாம், கிளாஸை கவனிப்போம். ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ கண்டினியூ டில் த எண்ட் ஆஃப் த லைவ். சரியா? நான் ஏதோ வந்து வந்த ஸ்பீடுக்கு உங்ககிட்ட வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டேன், டைம் ஆயிட்டு இருக்கு. வாங்க 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 வாங்க, சூப்பர், எல்லாருமே லைவ் கிளாஸ் வந்தாச்சு. இப்பதான் அப்படியே கவுண்ட் ஏறுது பொறுமையா. வந்தவர்கள் அனைவரும் அடுத்து 1 மணி நேரம் ஃபுல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? these 2 are very important for us. So what type of linkage hold together monomers of DNA? நம்ம வந்து பார்த்திருப்போம் இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் 5 மார்க் படிச்சப்போ. இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சுப்போம். ஸோ டிஎன்ஏ உடைய மோனோமர்ஸ் எல்லாம் லிங்க் பண்றதுக்கு டிஎன்ஏல என்ன கைண்ட் ஆஃப் லிங்கேஜ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. The DNA double helix or duplex is held together by 2 force. இந்த 2 strands இருக்கு இல்லையா, இதை தான் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா டியூப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதுக்கு 2த்துக்கும் நடுவில் 2 டைப் ஆஃப் பாண்டு இருக்கா. ஷார்ட்கட்டு சேஃபா இருக்கும்னு எனக்கு தோணலை. சத்தியமா ஷார்ட்கட்டு சேஃபே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷார்ட்கட் மெத்தட் சேஃப் கிடையவே கிடையாது. தயவு செய்து அதை வந்து பயன்படுத்தாதீங்க. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பாண்ட். ஃபர்ஸ்ட் வந்து என்னதுப்பா? ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, ஏன் இது ஒர்க் ஆகல? இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் பிட்வீன் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர்ஸ்.
ஓகே ஸோ நமக்கு வந்து காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் இருக்கும் இல்லையா அடினைன் குவானைன் சைட்டோசின் தயமின் ஸோ இந்த பேஸ் பேர்ஸ்க்கு நடுவில் என்ன பாண்ட் இருக்குமா ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும் ஹைட்ரஜன் பாண்ட்னா ஹைட்ரஜனும் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப்பும் பாண்ட் ஆகுறது தான் ஹைட்ரஜன் பாண்ட் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஒரு பாண்ட் இருக்குன்னா அதுதான் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் however the nucleotide are held together by phosphodiester bond ஓகே இது ரெண்டு தாண்டா முக்கியம் சரியா சோ இந்த நியூக்ளியோடைடு எல்லாமே நியூக்ளியோடைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்டால பாண்ட் ஆகி இருக்கும் ஓகே இதே நமக்கு காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர்ஸ் எல்லாரும் நமக்கு ஹைட்ரஜன் பாண்டிங்கால பாண்ட் ஆகி இருப்பாங்க சோ ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் okay I'll be asking quiz also to you give the difference between primary and secondary structure of proteins so primary structure ko secondary structures ko enna differences protein okay so proteins are made up of what proteins are made up of what solunga pa they are made up of amino acids correct so there are two types of amino acids one is essential amino acids and the other is non-essential amino acids okay so in the essential amino acids வந்து என்னது நம்ம எடுத்துக்கிற food or supplements மூலமா தான் இந்த essential amino acids நம்ம பாடிக்கு கிடைக்கும் okay so what are all the essential amino acids தெரியுமா arginine valine histidine isoleucine leucine lysine methionine phenylalanine threonine and tryptophan right so உங்களுக்கு இது வந்து not only for chemistry but also for your biology it will be very very useful right ஆமால்ல biology யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும் yes or no essential and non essential amino acids உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையா சரி மேம் நீங்க எப்படி இத ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்க அப்படினு யாருக்காச்சும் வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கா டேய் MVSAT ரிசல்ட் பத்தி அப்புறம் பேசிக்கலாம்டா கதைக்குள்ள வாடா நானே டிஸ்ட்ராக்ட் ஆகாம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் என்னைய டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க நீங்களும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க என்னையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க சரியா ஸோ லிசன் நான் வந்து 12th படிச்சப்போ பயாலஜியில தான் நான் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாட்டு கண்டுபிடிச்சேன் ஓகே ஸோ வந்து நான் ஒரு பாட்டு லிரிக்ஸில் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டேன் ஸோ போட்டுட்டு நான் அந்த ஒரு பாட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டேன் ஸோ தட் அதில் அந்த லிஸ்ட்டில் இல்லாதது எல்லாமே வந்து நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஓகே ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்போல்லாம் ஏதாச்சும் ஒரு பாட்டு லிரிக்ஸில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க முக்கியமாக இது பயாலஜிக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பயாலஜியில் தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா சொல்லித்தாங்க அப்படின்னு வந்து கேட்டதுனால ஐ வில் ஆல்சோ டெல் இட் ஃபார் யூ ஓகே என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க ஸோ எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்க்கு நான் ஞாபகம் வச்சுக்கிட்ட ட்ரிக்கு அப்போ குட்டி வயசில் பார்த்தீங்க அப்படின்னா arginine, valine, histidine, isoleucine, leucine, lysine, methionine, phenylalanine, threonine, tryptophan, இப்படிதான் நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டேன் சரியா பழைய பாட்டு இது அப்போ ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு ஓகே அதில் இந்த லிரிக்ஸை தூக்கி போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு ஆன்சர் கரெக்டாக ஞாபகம் இருந்தால் போதும் ஸோ இங்கே நம்ம வரும் ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் ஒன் இஸ் primary structure and then second is secondary structure okay so the relative arrangement of amino acid in the polypeptide chain அடுத்து இதே secondary structure அப்படினா the amino acids in the polypeptide chain form highly regular shape அதாவது இங்க செகண்டரியில நமக்கு ஆல்பா ஹெலிக்ஸ் பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கும் சரியா ஆல்பா ஹெலிக்ஸ் இருக்கும் பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் ஆனா பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆல்பா ஹெலிக்ஸ் பீட்டா ஹெலிக்ஸ்லாம் இருக்காது இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே பாலிபெப்டைட் பாண்டால ஒரு பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆகியிருக்கும் நிறைய அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பாண்ட் ஆகி கனெக்ட் ஆகி ஒரு செயினா ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் we call it as primary structure. Primary structure of protein is started from the amino terminal end to the carboxyl terminal end. இந்த primary structure of proteinல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமினோ ஆசிட் நல்லா புரிஞ்சுக்கோ சிம்பிளா புரிஞ்சிட்டா ஈஸி புரியலனா கஷ்டம் I need line by line explanation for Christmas 14 chapter 14
அவைலபிள் தீமினல் நோடா நாட் அவைலபிள்டா ஓவியா நான் இன்னும் இந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணல ஓகே ரெண்டாவது விஷயம் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் எல்லா சாப்டருக்கும் உங்களுக்கு நான் லைன் பை லைன் சொல்லி தர மாட்டேன் எந்தெந்த சாப்டருக்கு தேவையோ அது மட்டும் தான் நான் உங்களுக்கு லைன் பை லைன் சொல்லி தருவேன் சரியா சோ அதை நம்ம நல்லபடியா புரிஞ்சுக்கணும் ஒரு சில சாப்டருக்கு நிறைய क्वेश्चन சால்விங் தான் இம்பார்ட்டன்ட்னா நான் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஓகே யா சோ வாங்கப்பா நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் அமினோ டெர்மினல் அண்ட் டு கார்பாக்சில் டெர்மினல் அதாவது அமினோ ஆசிட்ஸ்னா என்னது அமின் குரூப்னா என்னது NH2 குரூப் ஆசிட் குரூப்னா என்னது ஆசிட் அப்படினா COOH குரூப் சோ இந்த அமினோ ஆசிட்ல பாண்ட் எப்படி தெரியுமா இருக்கும் அமினோல இருக்கிற நைட்ரஜனுக்கும் ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கும் ஓகே அமோன்ஸ்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கும் ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கும் இருக்கிறது தான் இந்த பெப்டைட் பாண்ட் அடுத்ததா substructures are formed through the hydrogen bonds between the carbonyl oxygen and neighboring amino hydrogen அங்க பாத்தீங்க அப்படினா ஒரு சில சப் ஸ்ட்ரக்சர்ஸும் ஃபார்ம் ஆகுமா how அப்படினா கார்போனல் ஆக்சிஜன் இங்க இருக்கு இல்லையா நமக்கு COOH இருக்கிற ஆக்சிஜன் அதுக்கும் அமினோ ஆசிட்ஸ்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் பாண்ட் இருக்கும் அங்க பாத்தீங்க அப்படினா நமக்கு நைட்ரஜனுக்கும் எதுக்கும் இருக்கும் நைட்ரஜனுக்கும் இங்க இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ல இருக்கிற நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இருந்துச்சு அமினோ ஆசிட்ஸ்ல இருக்கிற நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இருந்துச்சு இதே செகண்டரி ஸ்ட்ரக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல நமக்கு இருக்கு மேம் டைம் டேபிளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அற்புதமான டைம் டேபிள் அருமையான டைம் டேபிள்னு நான் நினைக்கிறேன் ஓகே வாங்க ஏன்னா போன வருஷம் டைம் டேபிள்னா நீங்க கம்பேர் பண்ணி ஒரு முந்தின வருஷம் டைம் டேபிள்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க this is a very nice time table vitamin who deficiency causes rickets vitamin and deficiency ல இருந்து நமக்கு own created questions கேட்பாங்க own creative questions கேட்பாங்க சரியா அதனால புக்ல தயவு செய்து என்னென்ன விட்டமின்ஸ்க்கு என்னென்ன டெஃபிஷியன்சிங்கறத பாத்துக்கோங்க ரிக்கெட்ஸ்க்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி சோ ரிக்கெட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த போன் வந்து ரொம்ப வந்து டெப்ளீட் ஆகி இருக்கும் சோ தட் இந்த கை கால்லாம் மடங்குறது டக்கு டக்குன்னு கை கால் உடைச்சுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ரிக்கெட்ஸ்ல பாசிபிள் அடுத்து வந்து ஸ்கர்வி bleeding gums and loosening of teeth so scurvy வந்து நமக்கு இந்த பல்லு ஈறு இதுல வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் ஓகே சோ அதுதான் வந்து நமக்கு வைட்டமின் சி உடைய டெஃபிஷியன்சி காசஸ் வைட்டமின் டி க்கு சன்லைட் ஒரு 7:30 மணிக்கு இருக்கக்கூடிய சன்லைட் ரொம்ப நம்ம ஸ்கின்னுக்கு முக்கியம் இதே வந்து நமக்கு வைட்டமின் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் லெமன் ஆர் ஆரஞ்சு ஜூசஸ்ல இருந்து நமக்கு கிடைக்க போகுது ஓகே அடுத்ததா what is zwitterion structure of alanine ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन ஓகே சோ முதல்ல அதுக்கு நீங்க zwitterion அப்படினா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்ல both positive and then negative இருக்கோ ஓகே both positive and negative charge இருக்கோ அத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் we call it as zwitterion ஓகே புரிஞ்சுதா சோ எதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த பர்టిక్యులர் மாலிக்யூல்ல நமக்கு both positive as well as negative வந்து நமக்கு இருக்குமோ அத தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து zwitterion அப்படினு சொல்லுவோம் சரியா ஒரே ஒரு நிமிஷம் சோ இங்க வந்து நீங்க வந்து தெளிவா பார்க்கலாம் ஓகே இங்க வந்து பாத்தீங்க அப்படினா இது வந்து அலானைன் நம்ம வந்து சொன்னோம்ல இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ல one of the essential amino acids தான் வந்து என்னது அலானைன் சோ அலானைன் உடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க சோ CH CH3 COONH3 அதாவது இந்த zwitterion எப்படி தெரியுமா ஃபார்ம் ஆகி இருக்கு இங்க பாருங்க அமின் CH CH3 ஆசிட் இந்த பக்கம் COOH இந்த பக்கம் ஆசிட் சரியா சோ என்ன தெரியுமா ஆகி இருக்கு இங்க இருந்து ஹைட்ரஜன் அங்க போயிருக்கு அப்போ இங்க ஹைட்ரஜன் லூஸ் ஆனதனால ஆக்ஸிஜன் மேல இங்க நெகட்டிவ் சார்ஜ் அந்த பக்கம் ஹைட்ரஜன் ஆட் ஆனதனால பாசிட்டிவ் சார்ஜ் சோ திஸ் இஸ் ஹவ் நமக்கு வந்து ஒரு zwitterion ஃபார்ம் ஆகுது சரியா சோ இங்க அலானைன் உடைய zwitterion ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கரெக்ட்டா வரைஞ்சிருங்க இது என்ன சப்ஜெக்ட்டா I am teaching biology okay டேய் கெமிஸ்ட்ரி தான்டா டீச் பண்றேன் தம்ப்நெயில்ல இருக்கு டைட்டில்ல இருக்கு புதுசா கேக்குறியேடா give any three difference between DNA and RNA okay
ஸோ டிஎன்ஏ வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும், நமக்கு நியூக்ளியஸ்ல இருக்கும், மைட்டோகாண்ட்ரியால இருக்கும் அண்ட் குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும். அண்ட் ஆர்என்ஏ பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசம்ல இருக்கும், நியூக்ளியோலஸ்ல இருக்கும், அடுத்து ரைபோசோம்ஸ்ல இருக்கும். இது எல்லாமே செல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானல்ஸ். ஓகே, செல்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ். It contains deoxyribose sugar. So DNA ல நமக்கு என்ன சுகர் இருக்கும்? DNA ல what sugar will be having? What sugar will be having? Okay. So deoxyribose sugar இருக்கும். RNA ல நமக்கு ribose sugar இருக்கும். Okay. அப்ப full class கவனிடா, அப்பதான்டா புரியும். 7 o'clock class. What class? Okay, உங்களுக்கு terminal class இருக்கா? என்ன சப்ஜெக்ட்ரா? இருங்க. One minute, guys. நாளைக்கு தான்டா கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கு. டுடே we don't have chemistry class. ஏன்டா இப்படி பண்றீங்க? மேக்ஸ் கிளாஸ் தானடா இருக்கு. நான் கெமிஸ்ட்ரி கிளாஸ் நினைச்சு பயந்தடிச்சு பார்க்குறேன். வாங்க. ஸோ நமக்கு வந்து டிஎன்ஏல இருக்கக்கூடிய சுகர் வந்து டிஆக்சிரைபோஸ் சுகர் அண்ட் ஆர்என்ஏல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரைபோஸ் சுகர். ஸோ டிஎன்ஏடைய பேஸ் பேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடினைன், தயமின், குவானைன் அண்ட் சைட்டோசின். ஓகே, அடினைன், தயமின், குவானைன் அண்ட் சைட்டோசின். இதே நமக்கு ஆர்என்ஏல இருக்கக்கூடிய பேஸ் பேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடினைன் அண்ட் யுராசில் நமக்கு இருக்கும். அடினைன் அண்ட் யுராசில் இருக்கும். இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னது? இதுல ஒரு குட்டி மிஸ்டேக் இருக்கு. அதை ஃபைன் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க சைட்டோசின் அண்ட் குவானைன் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு இன் பாண்டிங். ஸோ வாட் இஸ் தட்? பேமெண்ட் ஃபெயில்னு வருதா? ஸ்கிரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்புங்க இன் T-Minnal 2026 மெயில். பாண்ட் எதுல ட்ரிபிள் பாண்ட் வரும்? வெரி குட். ட்ரிபிள் பாண்ட் இப்போ நமக்கு எதுல வரும்? அடினைன் AT-ல வருமா, GC-ல வருமா? AT-ல வருமா, GC-ல வருமா? வைடா ஸ்டேட் டாப்பர்? வேற யாருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. so that we can rectify and improve. GC. very good. so நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குவானைன் அண்ட் சைட்டோசின்ல நமக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட் வரும். குவானைன் அண்ட் சைட்டோசின்ல நமக்கு ட்ரிபிள் பாண்ட் வரும். ஓகே, டபுள் ஸ்ட்ராண்டட் மாலிகூல்ஸ். டிஎன்ஏ வந்து நமக்கு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ். இதுவே ஆர்என்ஏல சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் தான் இருக்கும். டிஎன்ஏ உடைய லைஃப் டைம் will be high. ஓகே, இதே ஆர்என்ஏ வந்து நமக்கு ஷார்ட் லிவ்டு, அவ்வளோ உயிர் வாழாது, ஷார்ட் லிவ்டு தான். டிஎன்ஏ வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டேபிளா இருக்கும். அது அவ்வளோ ஈஸியா நமக்கு என்ன ஆகாது, ஆல்கலியால நமக்கு ஹைட்ரோலைஸ் ஆகாது. ஓகே, ஸோ ஹைட்ரோலைஸ் அப்படின்னா என்னது? வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்றது. ஆல்கலிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH வந்து ஒரு ஆல்கலி, கரெக்டா? ஸோ டிஎன்ஏ வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்கும். அவ்வளோ ஈஸியா நம்ம அதை வந்து என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது. Tomorrow I have monthly exam from 17 to 28. I have midterm December 10, half yearly exam portion. What can I do? School they didn't complete portion. Schoolல முடிக்கல இல்லையா? பட் நம்ம சேனல்லையும் வீடியோ இருக்கு, T-Minnalலையும் வீடியோ இருக்கு. நீங்க கரெக்டா படிங்க போறோம். நீங்க பிளான் போட்டு கரெக்டா சூப்பரா படிங்க. You can really score good mark organization. Okay? Yeah. அன்ஸ்டேபிளா இருக்கும். இதே ஆர்என்ஏ வந்து நமக்கு அன்ஸ்டேபிளா இருக்கும். ஈஸியா ஹைட்ரோலைஸ் ஆயிடும் when you react with alkali. இப்போ it can replicate itself. அதுதான் நம்ம DNA replication அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ DNA வந்து என்ன பண்ணிக்கும், தன்னைத்தானே replicate பண்ணிக்கும். இதே RNA வந்து it cannot replicate itself. ஓகே, ஸோ RNA-வால தன்னைத்தானே replicate பண்ணிக்க முடியாது. DNA-லேருந்து மட்டும்தான் RNA நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, சூப்பர். Write a short note on peptide bond. ஓகே, ஸோ peptide bond அப்படின்னா என்ன?
protein are the building blocks இல்லையா? நம்ம வந்து வளர்றதுக்கோ நம்மளுடைய பாடியில நிறைய விஷயம் grow ஆகிறதுக்கோ இருக்கட்டும், நிறைய blood cells form ஆகிறதுக்கா இருக்கட்டும், protein plays a very important role. Okay, the amino acids are linked covalently. Covalently means mutual sharing of electrons, right? By peptide bond. So ஒரு அமினோ ஆசிடுக்கும் இன்னொரு அமினோ ஆசிடுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பாண்ட் வந்து இந்த பெப்டைட் பாண்ட் தான். சரியா? ஸோ இந்த பெப்டைட் பாண்ட்ஸால ஜாயின் ஆகி தான் நமக்கு புரோட்டீன் ஒன்று ஃபார்மே ஆகுது. ஓகே, ஸோ நிறைய அமினோ ஆசிட்ஸ் நமக்கு இந்த பெப்டைட் பாண்டால ஜாயின் ஆகி தான் நமக்கு புரோட்டீன்ஸ் ஃபார்ம் பண்ணுது. The carboxyl group of the first amino acids react with amino group of the second amino acids to give amide linkage between these amino acids. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா COOH எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, NH2 COOH இது வந்து ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்ஸ், NH2 COOH இது செகண்ட் அமினோ ஆசிட்ஸ். இங்க நமக்கு என்ன தெரியுமா ஆகுது, இந்த கார்பனுக்கும் இந்த நைட்ரஜனுக்கும் நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கும் அப்புறமா அமின்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கும் நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அந்த பாண்ட் தான் என்னது, இட் இஸ் கால்ட் as peptide bond and amide linkage அப்படின்னு சொல்றோம். The amide linkage is called as peptide bond. அந்த amide linkage பேர் தான் peptide bond. This resulting compound is called dipeptide. So ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் ஆகுது through peptide bond. நமக்கு கிடைக்கிற அந்த ப்ராடக்ட் பேர் தான் என்னது, dipeptide. நமக்கு கிடைக்கிற அந்த ப்ராடக்ட் பேர் தான் dipeptide. If the number of amino acids are less, it is called as polypeptide. If it has a large number of amino acids, then it is called as a protein. அதாவது இந்த நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் லிங்க்டு வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call it as polypeptide அப்படின்னு சொல்லுவோம். we call it as polypeptide. இதே நமக்கு நிறைய அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அப்போ அதை வந்து நம்ம புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call it as protein. ஓகே, புரிஞ்சுதா? yes, very good. So listen here, we are combining two amino acids, they are going to link together. So we have glycine over here and we have alanine over here. Okay, you can see இங்க பாத்தீங்க அப்படின்னா கிளைசின்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கும் அலானைன்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கும் தான் நமக்கு பாண்ட் ஃபார்ம் ஆக போகுது. அப்போ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற OHம் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். So you can see the water is moving out and NH2 CH2 CO மட்டும் தான் இருக்கும். So C double bond O, இங்க NH தான் இருக்கும். So NH, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். So you just need to remove the water. ஒரு அமினோ ஆசிட் இருக்கு அப்படின்னா அமின்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கும் ஆசிட்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டுக்கு பேர் தான் பெப்டைட் பாண்ட். ஓகே, ஸோ நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ பாலிபெப்டைட் லிங்கேஜஸ். இதுவே அதை விட நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு அப்படின்னா that forms a protein. Okay, that forms a protein. So next question போலாம். This is way more important. Some important in the question. Give the difference between hormones and vitamins. Give difference between hormones and vitamins. Can we see? Yes ma'am. யாராவது no ma'am? கொஞ்சமாவது கமெண்ட் பண்ணுங்கடா. கமெண்டே காணும். ஒரு குட்டி குவிஸ் செஷன் வச்சுக்கலாமா? ஓகே, ஒரு குட்டி குவிஸ். இப்போ ஒரு குவிஸ் செஷன், அதாவது லைவ் பார்க்குறவங்க லைவ்ல ஆன்சர் பண்ணுங்க, ரெக்கார்டிங் பார்க்குறவங்க ரெக்கார்டிங்ல எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஓகே, ஸோ குவிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ படித்த கொஷின்ஸை we are going to revise it. ஓகே, யா. ஸோ இப்போ DNA உடைய மோனோமர்ஸை லிங்க் பண்ணுறதுக்கு 2 பாண்ட் படித்தோம். என்னென்ன பாண்ட்ஸ் அது? DNAஸை லிங்க் பண்ணுறதுக்கு we studied 2 bonds. What are they? சாட்ல கதை யாராவது பேசுனீங்கன்னா அவ்வளோதான்.
டக்கு டக்குன்னு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒருத்தர் கூட ஆன்சர் பண்ணல. ஐ எம் கோயிங். டக்கு டக்குன்னு சொல்லுங்க. Yeah, phosphodiester and then என்னது hydrogen bond. Very good. Phosphodiester bond and then hydrogen bond. Okay, so hydrogen bond phosphodiester bond நமக்கு இருக்கும். Okay வா? Very good. Super. Yes. So, second quiz நம்ம போலாமா? Second quiz question என்ன தெரியுமா? Rickets is caused by what vitamin? Ricket is caused by what vitamin? Ricket வந்து எந்த வைட்டமினால நமக்கு கிடைக்குது? எந்த வைட்டமின் டெஃபிஷியன்சினால வருது நமக்கு? Vitamin D deficiency. Okay, அடுத்ததா scurvy is caused by vitamin C. Beriberi is caused by சொல்லுங்க. beriberi is caused by pernicious anemia is caused by தெரியல. So that's why I told you தயவு செய்து புக்ல இருக்கக்கூடிய vitamins அதோடைய ஸ்பெஷல் நேம், கெமிக்கல் நேம் and then அதோடைய டெஃபிஷியன்சி மட்டும் படிங்க. சோர்சஸ் படிக்கலனா கூட பரவாயில்ல. சரி, டபுள் ஹெலிக்ஸா இருக்கிறது டிஎன்ஏவா ஆர்என்ஏவா? டபுள் ஹெலிக்ஸா இருக்கிறது டிஎன்ஏவா ஆர்என்ஏவா? ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன், போயிட்டு பாருங்க. டபுள் ஹெலிக்ஸா இருக்கிறது டிஎன்ஏவா ஆர்என்ஏவா? I can't tell you the page number Elia Dora because I don't have the book right here. Also, these are all based on book only. DNA. Okay. Lifespan will be short for DNA or RNA. Kunja fasta answer பண்ணுங்க. Lifespan will be short for DNA or RNA. பயோவா நடத்துறீங்க, பார்த்தா பயாலஜி நடத்துற மாதிரியா இருக்கு. RNA க்கு தான் லைஃப் ஸ்பான் will be short. Okay? Super. So இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது அமினோ ஆசிட்ஸ்ல ரெண்டு அமினோ ஆசிட்ல எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் எந்த எலிமெண்ட்டுக்கும் லிங்க் இருக்கும்? கார்பனுக்கும் ஆசிட்ல இருக்கிற கார்பனுக்கும் அமோனியால இருக்கிற நைட்ரஜனுக்கும். கார்பன் அண்ட் நைட்ரஜன்னா CN அப்படின்னு போடுங்க. இல்ல கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் அப்படின்னா CO அப்படின்னு போடுங்க. இல்ல நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் அப்படின்னா NO அப்படின்னு போடுங்க. அமினோ ஆசிட்ல இருக்கிற கார்பனுக்கும் அமின்ல இருக்கிற நைட்ரஜனுக்கும் அப்படின்னா CN அப்படின்னு சாட்ல போடுங்க. வெரி குட். CN. ஓகே, வெரி குட்ரா, சூப்பர். அடுத்து நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் நமக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? புரோட்டீன் ஃபார்ம் ஆகுமா இல்லனா பாலிபெப்டைட் ஃபார்ம் ஆகுமா? will it form protein or a polypeptide? number of amino acids நமக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னா will it form a protein or a polypeptide? Yes, it forms a protein. கிடையாது, polypeptide. இதே நமக்கு number of amino acids அதிகமா இருக்கு அப்படின்னா அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? protein ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ நீங்க நினைப்பீங்க பாலிபெப்டைட் தானே இருக்கு, பாலினா நிறைய தானே, அப்போ மோர் அமினோ ஆசிட்ஸ்க்கு பாலிபெப்டைட் வரும் அப்படின்னு தப்பா எழுதிடாதீங்க எக்ஸாம்ல. அடுத்ததா சோ நம்ம வந்து குவிஸ் முடிச்சிட்டோம். 7th கொஸ்டின் போகலாம். எல்லாருமே இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்பீங்க. ஸோ ஹார்மோன்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ்க்கு என்னென்ன வித்தியாசங்கள்? ஹார்மோன் இஸ் an organic substance that is secreted by one tissue into a bloodstream and induces a physiological response in other tissue. அதாவது நம்ம பாடியில ஒரு டிஷ்யூ செக்ரீட் பண்ணக்கூடியது தான், அதாவது ஒவ்வொரு டிஷ்யூ தான் இந்த ஹார்மோன் வந்து நமக்கு செக்ரீட் பண்ணும். அது நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம் வழியா அந்த ஹார்மோன் வந்து நம்ம பாடியில டிராவல் ஆகும். ஸோ டிராவல் ஆகி ஒவ்வொரு ஹார்மோனும் ஒவ்வொரு
பிசியோலாஜிக்கல் நம்ம பாடியில நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு முக்கிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் புட் சம் ஹார்மோன்ஸ் இன் தி சாட் செக்ஷன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு ஹார்மோன் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்ல போடுங்க பார்க்கலாம். எஸ், சாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கதை பேசக்கூடாது. ஃபாஸ்டா. நம்ம பாடியில நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா? பயாலஜியில நீங்க எல்லாருமே வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? முக்கியமா நமக்கு வந்து டயபெட்டிஸ் மிலிட்டஸ் ஆர் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் வருது, நமக்கு சுகர் வருது அப்படின்னா அது என்னது? டியூ டு இன்சுலின், ரைட்? இந்த இன்சுலின் வந்து நமக்கு எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? பான்க்ரியாஸ்ல இருந்து. ஓகே, தைராய்டு ஹார்மோன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? இந்த தைராய்டு கிளாண்ட்ல நமக்கு வந்து அது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ்ல இந்த தைராய்டு ஹார்மோன் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். கார்டிசோல் எங்க ப்ரொடியூஸ் ஆகும்? அட்ரினலின் கிளாண்ட்ல, நம்ம கிட்னி மேல இருக்கக்கூடிய அந்த அட்ரினலின் கிளாண்ட்ல தான் நமக்கு இந்த கார்டிசோல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். மேஜரா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, பேனிக் இது எல்லாமே வந்து நமக்கு டீல் பண்ணிட்டு இருக்கோம் அது. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்ல there will be செக்ஸ் ஹார்மோன்ஸ். என்னென்ன? ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்கும், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான். ஓகே, ஸோ இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ஹார்மோன்ஸ் வந்து இருக்கு. எஸ்பெஷலி ஃபார் க்ரோத் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிட்யூட்டரியில இருக்கக்கூடிய ஹார்மோன் வந்து நமக்கு இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ என்னென்ன சைட்ல நமக்கு என்னென்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். சரியா? ஓகே, வெரி குட், சூப்பர். தைராய்டு. ஓகே, thyroid, pancreas hormone, thymus, estrogen, progesterone. Very good. Dopamine hormone, that's a secretion. Okay, that's a secretion. That something secretes. Okay, yeah. So vitamins are small organic compounds that cannot be synthesized by our body but are essential for certain functions. You can see that vitamins நம்ம பாடியால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, vitamins வந்து என்ன பண்ண முடியாது? it cannot be synthesized by our body but நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு they are very very essential. அடுத்து they are produced in ductless gland. duct இருக்காது சரியா? duct இல்லாத gland தான் ductless gland, endocrines ஆல ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் testes for males and ovaries for females. they are not produced in the body but have to be supplied through diet. இதுவே ஹார்மோன்ஸ்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா? ஹார்மோன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட மாட்டோம், ரைட்? ஆனா வைட்டமின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட்றது மூலமா மட்டும்தான் நமக்கு வைட்டமின்ஸ் கிடைக்கும். சரியா? ஸோ சாப்பிட்றது மூலமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வைட்டமின்ஸ் கிடைக்கும். சி, டோபமைன் வந்து ஒரு ஹார்மோனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் serves as both hormone and as well as a neurotransmitter. Okay, so நம்ம பாடியில there is something called as nervous system. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? central nervous system, peripheral nervous system இப்படிலாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். இப்போ ஒரு சூடான பாத்திரத்துல கை வைக்கிறோம்னா அந்த கை வச்ச ஸ்பீடுக்கு நம்ம வந்து எடுத்துருவோம் இல்லையா? கண்ணில் யாராவது குத்த வராங்கன்னா அந்த ஸ்பீடுக்கு நம்ம வந்து மூடிக்கிறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது? ஒரு நர்வுக்கும் இன்னொரு நர்வுக்கும் நடுவில் அந்த சிக்னலிங் இருக்கிறதுனால தான் அது மெசேஜை கன்வே பண்ற மூலமா தான் இல்லையா? ஸோ ஒரு கெமிக்கல் மெசேஞ்சர் மாதிரி. ஓகே, இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ கெமிக்கல் மெசேஞ்சர். எதுக்கு? ஒரு நர்வுக்கும் இன்னொரு நர்வுக்கும் நடுவில். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர் மூவ்மெண்ட், ஃபார் கோஆர்டினேஷன். ஒரு பால் வருது, அந்த பாலை நான் வந்து கேட்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ஹார்மோன் தேவைப்படும். நம்ம மூட் அஃபெக்ட் பண்ணும், நம்ம ஸ்லீப் அஃபெக்ட் பண்ணும், நம்ம மெமரி அஃபெக்ட் பண்ணும், நம்ம ரிட்டென்ஷன் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, லேர்னிங்கை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இது எல்லாமே நியூரோ டிரான்ஸ்மிட்டரா டோபமைன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் நம்மளுடைய மூவ்மெண்டா இருக்கட்டும், கோஆர்டினேஷனா இருக்கட்டும், மோட்டிவேஷனா இருக்கட்டும், ஆர் பிளஷரா இருக்கட்டும். நம்ம பாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வாவ் நம்ம இதை முடிச்சிட்டோம் சூப்பர் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீலிங் தரதா இருக்கட்டும். ஓகே, மெமரி, முக்கியமா நம்மளுடைய மெமரி, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணுது சேம் டோபமைன். இதே டோபமைன் ஆஸ் அ ஹார்மோன்ஸா
ஓகே, அவுட் சைட் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நீங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு டோபமைனை நம்ம ஒரு பிளட் ஸ்ட்ரீம்ல அது வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ ஹார்மோனெல்லாம் அதோடைய ரோல் வந்து நமக்கு மாறும். ஸோ நம்மளுடைய பிளட் வெசல்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய யூரின்ல இருக்கக்கூடிய அந்த சோடியம் லெவல், ஓகே, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். பான்க்ரியாஸ்ல இந்த இன்சுலினுடைய ப்ரொடக்ஷனை வந்து மெயின்டைன் பண்றதா வந்து இருக்கட்டும். ஓகே, ஸோ நம்மளுடைய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம சாப்பிட்ட உடனே அது இட் இஸ் கோயிங் டு ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ் அண்ட் ஆல். ஸோ அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸை ஸ்லோ டவுன் பண்றதுக்கும் இட் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, ஸோ பிட்யூட்டரியிலேருந்து நமக்கு ப்ரோலாக்டினுடைய செக்ரீஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னாலுமே இட் இஸ் மேக்கிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, டக்குன்னு வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ we either fight, okay, we'll go and fight, இல்லைன்னா வந்து தப்பிச்சு ஓடிடும். இதுக்குமே the dopamine as a hormone plays a very important role. ஓகே, வாங்கப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன்ஸ்க்கு வந்து they do not have catalytic action. ஹார்மோன்ஸால என்ன பண்ண முடியாது, நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனை வந்து பயோகெமிக்கல் ரியாக்ஷன் என்ன பண்ண முடியாது, ஸ்பீட் அப் பண்ண முடியாது. ஆனா வைட்டமின்ஸ் ஹேவ் கெட்டாலிட்டிக் ஆக்ஷன். என்சைம்ஸ் ஆக்ட் ஆஸ் பயோகேட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ என்சைம்ஸ் நம்ம பாடியில வந்து வைட்டமின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணும். திஸ் சாப்டர் இஸ் போத் இன் பயாலஜி ஆஸ் வெல் ஆஸ் இன் கெமிஸ்ட்ரிடா. எதுவா இருந்தா என்ன தெரிஞ்சுக்கோ, நல்லது இல்லையா. யா வாங்க. டெஃபிஷியன்சி காசஸ் மெட்டபாலிக் டிஸார்டர். நமக்கு வந்து இந்த ஹார்மோன்ல டெஃபிஷியன்சி ஆச்சு அப்படின்னா நம்ம பாடியில நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்பரா நடக்காது. அதான் வந்து மெட்டபாலிக் டிஸார்டர். Their deficiency or excess causes diseases. Of course, vitaminosis அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வைட்டமினும் நம்ம பாடியில அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. சரியா? ஓகே. ரைட் அ நோட் ஆன் denaturation of protein. இப்போ ஒரு புரோட்டீன் இருக்கு அப்படின்னா நமக்கு புரோட்டீன் தெரியும். புரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வாட்? அமினோ ஆசிட்ஸ் இல்லையா. இது வந்து டீநேச்சுரேஷன். டீநேச்சுரேஷன் அப்படின்னா என்ன? அதோடைய தன்மையை அது இழக்குது. ஒரு புரோட்டீன் அதோட தன்மையை எப்படி இழக்குது? புரோட்டீன் அதோடைய தன்மையை இழக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஈச் புரோட்டீன் ஹாஸ் அ யூனிக் 3-dimensional structure. யூனிக் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு புரோட்டீனுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். சரியா? என்ன மாதிரியே தான் பார்க்க நீயும் இருப்பியா? இல்லை. உன்ன மாதிரியே தான் பார்க்க வேற ஃப்ரெண்ட் இருப்பானா? இல்லை. we are all unique by looks. our fingerprints are unique இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒவ்வொரு ப்ரோட்டீனுக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அன்வான்ட் கமெண்ட்ஸ் இருந்தா இருந்துட்டு போட்டோம். ஓகே, பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்தாச்சு. படிக்கிறதும் படிக்காததும் சீரியஸ்னஸோட இருக்கிறதும் இருக்காததும் அவரவர்கள் பொறுப்பு. சரியா? யூ பீப்புள் ஆர் நாட் கிட்ஸ். ஓகே, நீங்க யாரும் சின்ன குழந்தைங்க கிடையாது. ஓகே, உங்களை நீங்க மார்க் வாங்கினாலும் அதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க மார்க் லூஸ் பண்ணாலும் அதுக்கு நீங்க தான் காரணம். ஓகே, ஒன்லி கிட்ஸ் வில் கம்ப்ளைண்ட். சின்ன குழந்தைங்க தான் வந்து அம்மா மேல பழி போடுறது, அப்பா மேல பழி போடுறது, டீச்சர் மேல பழி போடுறது, டியூஷன் டீச்சர் மேல பழி போடுறதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, we are all adults. அடல்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? they take responsibility. ஒன்று போய் அடுத்தவங்களோட லைஃபுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்க சொல்லலை. உன் லைஃப்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ எடுத்துக்கோ. அடுத்த 4 மாசம் படிக்கிறதும் படிக்காததும் மார்க் வாங்குறதுக்கும் வாங்காததுக்கும் நான் பொறுப்பு அப்படின்னு உங்கள எத்தனை பேருக்கு பொறுப்பெடுத்துக்கிறதுக்கான ஒரு தைரியம் இருக்கு? லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். யாருக்கெல்லாம் பொறுப்பெடுத்துக்கிறதுக்கான ஒரு தைரியம் இருக்கு? நான் போய் உலக பொறுப்பு எடுத்துக்க சொல்லல, உங்க வீட்டு பொறுப்பை கூட நான் இப்ப எடுத்துக்க சொல்லல. ஆனா உன் லைஃப பத்தின பொறுப்பு எடுத்துக்கிற ஒரு தைரியம் உங்கள எத்தனை பேருக்கு இருக்கு? நீங்கெல்லாம் தான் அடல்ட். ஓகேவா? யாரெல்லாம் அவங்க லைஃப்கான பொறுப்பை அவங்க எடுத்துக்க ரெடியா இல்லையோ அவங்கெல்லாம் குட்டி கிட்ஸ். அவங்க என்ன வயசானாலுமே கிட்ஸ் தான். ஐ கான்ட் கால் யூ ஆஸ் அடல்ட். லெட் மீ பி வெரி வெரி ப்ரூட்டல். ஓகே, your appa is taking responsibility of the home. Your amma is taking responsibility of the home.
நமக்கு சமையல்லேருந்து சாப்பாடுலேருந்து வெளியே போய் நமக்கு வர காசுலேருந்து நம்ம ட்ரெஸ்ஸுலேருந்து நம்ம ஸ்கூல் போகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே தே ஆர் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ தே ஆர் அடல்ட்ஸ். ஆனால் என் படிப்புக்கு கூட நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன். மார்க் கம்மி ஆனால் டீச்சர் மேலே பழி போட்டுருவேன், ஃப்ரெண்டு மேலே பழி போட்டுருவேன், 1000 காரணம் சொல்லுவேன், உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவேன், ஓகே கைடு வாங்கி தரலன்னு சொல்லுவேன், நீங்கள் தான் படிக்க விடலை அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு 4 பேர் மேலே நீங்கள் வந்து பழி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடல்ட்ஸ் கிடையாது. புரியுதா? ஸோ அட்லீஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யோர் ஓன் லைஃப். ஸ்டாப் கம்ப்ளைனிங். நாளைக்கு இன்டர்வியூ போறீங்க, நாளைக்குனா என்ன வேலைக்கு போறீங்க, நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்வியூவில் உங்களை கேட்குறாங்க 12th ஏங்க நீங்கள் கம்மி மார்க்கு, ஏதோ ஒரு கொஷின் கேட்குறாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் ஆஸ்கிங் யூ வைட்டமின்ஸ்க்கும் ஹார்மோன்ஸ்க்கும் இருக்கிற டெஃபிஷியன்சி வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க? இல்லை நான் கிளாஸ் நடத்துகிறப்பெல்லாம் கவனிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆர் ஏன் 12th மார்க் கம்மி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அப்பா அம்மா படிக்க விடலை அப்படின்னு சொல்லுவீங்களா? டியூஷன் நான் ஒழுங்காக போகலை அப்படிம்பீங்களா? டீச்சர் எனக்கு ஒழுங்காக சொல்லித்தரல அப்படிம்பீங்களா? கரெக்ஷன் பண்ணுறவங்க மார்க் கம்மியாக போட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? உங்களை விட மார்க் அதிகமாக அத்தனை பேர் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஓகே புரிஞ்சுதா? உனக்கு இல்லையா அந்த வேலையை அடுத்து வாங்கிக்கிறதுக்கு 10 பேர் லைன்ல வெயிட் பண்ணிருப்பான் உன்னை விட அதிக மார்க் வாங்கிட்டு. ஸோ திஸ் இஸ் அ ஹைலி காம்படேட்டிவ் வேர்ல்டு. ஓகே நீங்க எல்லாருமே ஒரு சேஃப் சரௌண்டிங்ல தான் இருக்கீங்க. உங்க யார் வீட்லயும் நீ போய் டெய்லி போயிட்டு 10 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு வா அப்பதான் நான் உன்னை படிக்க விடுவேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. வீட்டு வேலை எல்லாத்தையுமே நீ தான் செய்யணும். வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு போடுறதும் நீ தான் செய்யணும், வேலைக்கு போகிறதும் நீ தான் செய்யணும், படிக்கிறதும் நீ தான் செய்யணும்னு அவங்க யார் வீட்லையும் சொல்றது கிடையாது. நம்மளோட ஒரே வேலை படிக்கிறது தான். அதை கூட நம்ம ஒழுங்கா செய்யலை அப்படின்னா நம்ம இன்னும் 2-3 வருஷத்துல we are going to become full adult. நம்ம எப்படி வந்து ஒரு காலேஜ் போய் நம்மளை நம்ம பார்த்துக்க போறோம்? நம்ம எப்படி வேலைக்கு போய் நம்மளை நம்பி யாராவது வேலையை கொடுப்பாங்க? ஹவர் நம்ம எப்படி போய் நம்ம ஒரு ஃபேமிலியை வந்து ரன் பண்ண போறோம்? புரியுதா? இஃப் யூ திங்க் யூ ஆர் ஆல் அடல்ட், உனக்கான முடிவை நீ எடுக்கலாம், நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை அப்படின்னு அப்பா அம்மாட்ட நாளைக்கு கத்துறதுக்கு முன்னாடி நீ சின்ன குழந்தை இல்லை அப்படின்னா முதல்ல அடுத்தவங்க மேல பிளேம் பண்றதை நிறுத்துங்க. If you are adults, if you claim yourself as adults, then start taking responsibility of your life first. Okay வா? So first இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப உண்மையா புரிஞ்சுக்கோ. நான் சொல்றப்ப கஷ்டமா தான் இருக்கும், கடுப்பா தான் இருக்கும், கோவமா தான் இருக்கும். ஆனா நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ இதான் வந்து உண்மை. சரியா? ஓகே வாங்க. So each protein has a unique 3-dimensional structure. So ஒவ்வொரு புரோட்டீனுக்குமே ஒரு யூனிக்கான ஒரு தனித்துவமான ஒரு 3-dimensional structure வந்து இருக்கும். ஓகே அடுத்து formed by interactions such as disulfide bond and hydrogen bond. So என்னென்ன மாதிரி bonds வந்து நமக்கு proteins இருக்கும்? disulfide bonds இருக்கும். ஓகே hydrogen bonds வந்து நமக்கு இருக்கும். hydrophobic and electrostatic interactions இருக்கும். hydrophobic phobia அப்படினா என்னது? fear. ஓகே வாட்டரை கண்டு இருக்கக்கூடிய ஒரு fear தான் வந்து என்னது? hydrophobic. ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படினா electrostatic interaction. ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இன்டராக்ஷன்ஸ் தான் we call it as electrostatic interaction. ஓகே சோ டீநேச்சுரேஷன்னா என்ன? இப்போ என்னென்ன பாண்டிங் இருக்கு, என்னென்ன இன்டராக்ஷன்ஸ் இருக்கு இந்த அமினோ ஆசிட்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம். இது டீநேச்சுரேஷன் அப்படின்னா என்ன? The interaction can be disturbed when the protein is exposed to higher temperature. இந்த இன்டராக்ஷன் இந்த பாண்டிங் நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? டிஸ்டர்ப் பண்றோம். ஃபோபிக்னா வாட்டர் பிடிக்காதுடா, ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர் பிடிக்காது. ஓகே யா ஹையர் டெம்பரேச்சர். ஓகே நீங்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா புரோட்டீன் டீநேச்சர் ஆகும். முட்டை நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஹீட் பண்றீங்க. அப்ப இது என்ன ஆகுது? கொயாகுலேட் ஆகுது, திக் ஆகுது, ஹார்ட் ஆகுது இல்லையா? that is called as denaturation of protein by adding certain chemicals as urea. நீங்க யூரியாவை ஆட் பண்றீங்க. alteration of pH மாத்துறீங்க, இல்லனா அயானிக் ஸ்ட்ரென்த்தை மாத்துறீங்க. இப்போ இதெல்லாம் பண்ணா என்ன ஆகும்? புரோட்டீன் தன்னுடைய தன்மையை இழந்துரும். It leads to loss of 3D structure partially or completely.
இந்த மாதிரி நீங்க புரோட்டீனை ஹீட் பண்றது மூலமாகவும் அதோட pH-ஐ மாத்துறது மூலமாகவும் புரோட்டீன்ல இருக்கக்கூடிய அயானிக் ஸ்ட்ரென்த்தை மாத்துறது மூலமாகவும் தன்னுடைய 3-dimensional ஸ்ட்ரக்சர் அது வந்து என்ன பண்ணிடுது, இழக்குது, இல்லைன்னா மொத்தமா லூஸ் பண்ணுது. The process of losing its higher order structure without losing the primary structure is called as denaturation. So நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா அதோடைய protein is a complex structure. ஓகே, அதோடைய ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர் தான் மாறுமே தவிர அதோடைய பிரைமரி ஸ்ட்ரக்சர் பேசிக் ஸ்ட்ரக்சர் நமக்கு மாறாது. அதுக்கு பேர் தான் denaturation. when a protein denatures அதோடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனுமே வந்து லூஸ் ஆயிடும். ஒரு புரோட்டீனை நீங்க வந்து டீநேச்சர் பண்றீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், அதோட ஸ்ட்ரக்சரையும் அது வந்து மாறிடும். ஐ எம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, என்னால் தீமினல் முதல்வன் பேட்ச்ல ஜாயின் பண்ண முடியல. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாராலலாம் மேம் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேம், என்னால தீமினல் பேட்ச்ல ஒரு வருஷத்துக்கு 1999 கொடுத்து படிக்க முடியாது மேம், நான் ஒரு 1000 ரூபா கூட நான் கொடுத்து நான் முதல்வன்ல படிக்க முடியல அப்படின்னா கவலையே வேண்டாம். உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி தரத்துக்கு தான் டெய்லி யூடியூப் லைவ் வரும். புரிஞ்சுதான்? ஸோ யாராலலாம் தீமின்னல்லையோ முதல்வன்லையோ ஃபீஸ் கட்டி படிக்க முடியலையோ எவ்ரிடே லைவ் கிளாஸை ஒன்று விடாம நீ அட்டென்ட் பண்ணணும். பண்ணுவீங்களா? நான் டெய்லி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா தீமினல் ஜாயின் பண்ணுங்க, இல்லைன்னா முதல்வன் ஜாயின் பண்ணுங்க. எனக்கான டிசிப்ளின் வேணும்னா தீமினல் ஜாயின் பண்ணுங்க. என்னால தீமினல் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா யூடியூப் லைவை சீரியஸா அட்டென்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு சீரியஸ் தெரியுமா, உண்மையாவே எதிரில் நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்க அட்டென்ட் பண்ணணும். ஸ்கூல்ல உங்களுக்கு ஸ்கூல் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்க, கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுத்துட்டு அப்புறம் எழுந்து வெளில போயிடுவீங்களா? மாட்டீங்கல்ல. இஷ்டத்துக்கு ஸ்கூல் லீவ் போடுவீங்களா? மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி இங்க லைவ் இருக்கா, டான்னு வந்து நின்னுறோம். 6:30 மணிக்கு லைவ்னா 6:30 மணிக்கு ஷார்ப்பா வந்துடணும். நான் லைவ் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா தான் நீங்க போகணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க டிசிப்ளின்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், டெய்லி நீங்க யூடியூப்லயே நீங்க கிளாஸ் கவனிக்கலாம். யூடியூப்லயே உங்களுக்கு நாங்க நிறைய விஷயம் சொல்லி தருவோம். டெய்லி உங்களுக்கு 2 மணி நேரம் கிளாஸ் யூடியூப்லயே உங்களுக்கு நடக்குது இல்லையா? ஸோ ஃபீஸ் பே பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் யூடியூப் கிளாஸை ஒன்று விடாம அட்டென்ட் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க இப்போ ஒரு புரோட்டீன் டீநேச்சர் ஆகுது அப்படின்னா அதோடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனும் லூஸ் ஆகுது. since the primary structure is intact அது வந்து நமக்கு மாறல. சரியா? பிரைமரி ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. this process can be reversed in certain protein. ஸோ அதனால ஒரு சில புரோட்டீன்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும், டீநேச்சர் ஆனதை திருப்பி நம்ம சரி பண்ண முடியும். this can happen spontaneously. தானாவே கூட இது நமக்கு நடக்கும். upon restoring the original conditions or with the help of special enzymes called chaperones. this is important. இத மட்டுமே ஒரு book inside 1 மார்க்கா கவர்மெண்ட் உடைய क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. மிட் டர்ம் क्वेश्चन பேப்பர்ல நான் பார்த்தேன். சரியா? சோ இப்போ அந்த புரோட்டீனை வந்து நம்ம டீநேச்சர் ஆகுதுல, அது திருப்பியும் வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரக்சருக்கு தானாவே வந்து போயிடும். சம்டைம்ஸ் ஸ்பான்டேனியஸ்லினா தானாவே வந்து அது திருப்பி ஒரிஜினல் ஸ்ட்ரக்சருக்கு போயிடும். ஒரு சில நேரத்தில் நம்ம ஒரு சில ஸ்பெஷல் என்சைம் ஆட் பண்ணாதான் அது திருப்பியும் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சருக்கு போகும். அந்த ஸ்பெஷல் என்சைம் பேர் தான் சாப்பரான்ஸ். ஸோ சாப்பரான்ஸ்னா என்னது, ஒரு டீநேச்சரான புரோட்டீன் தன்னுடைய ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர்ஸை லூஸ் பண்ண புரோட்டீன் திருப்பியும் வந்து நார்மல் ஆர்டர் அச்சீவ் பண்றதுக்கு we use this chaperones. அடுத்தா coagulation of egg white by the action of heat. example, எக் வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா அது coagulate ஆயிடும். coagulateனா திக் ஆயிடும் இல்லையா, திக் ஆயிடும். அது வந்து இந்த இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, என்னது, டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீன்கான ஒரு எக்ஸாம்பிள். ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகரும் ஒரு முக்கிய கொஸ்டின். ரெடியூசிங் சுகர்னா என்ன, நான் ரெடியூசிங் சுகர்னா என்ன? ரெடியூசிங் சுகருக்கான எக்ஸாம்பிள் தான் குளுக்கோஸ். நான் ரெடியூசிங் சுகருக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் சுக்ரோஸ். ஓகே, யா. The aldehyde carbon is not involved in the glycosidic bond. இப்போ glycosidic bond, இப்போ நம்ம எப்படி புரோட்டீன்ல ஒரு பாண்ட் பார்த்தோம், அது என்ன பாண்ட்? புரோட்டீன்ல ஒரு பாண்ட் பார்த்தோம், என்ன பாண்ட்? டக்கு டக்குன்னு சாட்ல சொல்லுங்க.
யா டக்கு டக்குன்றா பெப்டைட் பாண்ட் சிம்பிளா சொல்லுங்க என்ன பாண்ட் இருக்கும் புரோட்டீன்ல பெப்டைட் பாண்ட் வந்து நமக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சுகர்ல ஓகே சுகர்ல நமக்கு இருக்கிற ஒரு பாண்ட் தான் கிளைகோசிடிக் பாண்ட் சுகர்ல நமக்கு இருக்கிற பாண்ட் தான் வந்து என்னது கிளைகோசிடிக் பாண்ட் ஸோ ரெடியூசிங் சுகர்னா என்ன நான் ரெடியூசிங் சுகர்னா என்ன the aldehyde carbon is not involved in the glycosidic bond இந்த கிளைகோசிடிக் பாண்ட் இருக்குல்ல அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆல்டிஹைடு குரூப் வந்து இன்வால்வே ஆகி இருக்காது ஆல்டிஹைடு இஸ் a functional group இல்லையா is not involved அது நமக்கு இன்வால்வ் ஆகி இருக்காது hence it retains its reducing property and hence it is called as reducing sugar so இந்த கிளைகோசிடிக் பாண்ட்ல ஆல்டிஹைடு குரூப் இன்வால்வ் ஆகி இருக்காது அதனால தான் அது நம்ம கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்றோம் இதே நமக்கு சாரி ரெடியூசிங் சுகர்ஸ் அப்படின்னு சொல்றோம் நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னா என்ன இந்த கார்போனில் கார்பன்ஸ் அதாவது கார்போனில் கார்பன் அப்படின்னா என்னது ஆல்டிஹைடு ஆர் கீட்டோன் குரூப்ல இருக்கக்கூடிய அந்த கார்பன் நமக்கு கிளைகோசிடிக் பாண்ட்ல இன்வால்வ் ஆகி இருக்கு அதனால நம்ம அதை வந்து என்ன பண்ண முடியாது நம்ம அதை ரெடியூஸ் பண்ண முடியாது ஸோ அதை தான் நான் ரெடியூசிங் சுகர்னு சொல்றோம் இது மட்டுமே தனியாக ஒரு கொஸ்டினா கேட்பாங்க சுக்ரோஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் ரெடியூசிங் சுகர் இதே குளுக்கோஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெடியூசிங் சுகர் குளுக்கோஸை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் ஏன் ஏன்னா அதுல இருக்கிற CHO ஆல்டிஹைட் குரூப்பை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் ஆசிடா ஆனா அந்த பக்கம் பாருங்க சுக்ரோஸ் அப்படி பண்ண முடியாது ஏன்னா அதுல இருக்கிற அந்த ஆல்டிஹைடு குரூப் இட் இஸ் இன் கிளைகோசிடிக் பாண்ட் அதனால நீ அதை பிரேக் பண்ணா அந்த காம்பவுண்டே நமக்கு பிரேக் ஆயிடும் ஓகே யா it reduces tolerance reagent to metallic silver and filling solution to copper oxide இது என்னடா டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட் இல்லையா இது வந்து என்னது டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட் ரைட் இந்த சரண்யாவை நான் பிளாக் பண்றேன் சரண்யா ரவிச்சந்திரன் I am going to block blocked கதை வெட்டி கதை பேசாதீங்கன்ட்டு வெட்டி கதை தான் பேசுறாங்க ஸோ டாலரன்ஸ் ரியேஜென்ட்டை மெட்டாலிக் சில்வருக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஃபெல்லிங் சொல்யூஷனை கியூப்ரிக் ஆக்சைடுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ திஸ் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெடியூசிங் சுகர் இது வந்து என்ன பண்ணாது டாலரன்ஸையோ ஃபெல்லிங்ஸையோ வந்து அது ரெடியூஸ் பண்ணாது டாலரன்ஸையோ ஃபில்லிங்கையோ அது ரெடியூஸ் பண்ணாது why carbohydrates are generally optically active so நம்ம வந்து ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட்டை பாஸ் பண்றோம் அப்படிங்கிறப்போ நமக்கு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் காட்டுச்சு இல்ல ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் காட்டுச்சு அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகே ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏன் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நமக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கு ஆல்மோஸ்ட் ஆல் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஏன் அப்படின்னா அதுல ஒன்று இல்லைன்னா மோர் ஆஃப் கைரல் கார்பன் இருக்கு கைரல் கார்பன்னா என்ன தெரியுமா கார்பனுக்கு 4 பாண்ட் ஸோ கார்பன் கூட அட்டாச் ஆகி இருக்கிற அந்த 4 பாண்ட்லையுமே 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ கார்பனுக்கு 4 பாண்ட் கார்பன் கூட அட்டாச் ஆகி இருக்கிற 4 பேருமே 4 டிஃப்ரெண்ட் குரூப் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் we call it as கைரல் கார்பன் ஓகே அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் we call it as கைரல் கார்பன் சரியா ஓகே ஸோ கைராலிட்டி ரிசல்ட்ஸ் இன் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஸோ இந்த கைராலிட்டினால தான் கைராலிட்டி அப்படிங்கிறது வந்து என்னது நம்ம கார்பனை சுற்றி அந்த 4 பாண்ட் இருக்கிறதா நமக்கு வந்து என்ன ஆகுது டிஃப்ரெண்ட் 4 டிஃப்ரெண்ட் குரூப் அட்டாச் ஆகி இருக்கிறதா வந்து என்ன ஆகுது நமக்கு இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஷோ பண்ணுது the number of optical isomers is given by 2 ஸ்கொயர் இது சாரி 2 to the power n n அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா டோட்டல் நம்பர் ஆஃப் கைரல் கார்பன்ஸ் 2 to the power n ஆது ஸோ n அப்படிங்கிறது வந்து என்னது மொத்தமா எத்தனை கைரல் கார்பன்ஸ் நமக்கு இருக்கு ஓகே
ஸோ ஒரு கார்பன் இருக்கு, அது 4 குரூப்புமே வேற வேற குரூப்ஸ் அது கூட அட்டாச் ஆகியிருக்குன்னா அதுக்கு பேர் தான் கைரல் கார்பன். Classify the following into monosaccharides, oligosaccharides and polysaccharides. இப்போ இருக்கிறவங்கள வந்து நம்ம என்னென்ன கிளாஸிஃபை பண்ணோம்? We have to classify them as monosaccharides இல்ல அவங்க வந்து oligosaccharides இல்லனா polysaccharides. Okay, we have to saccharides அப்படினாலே வந்து sugar. Okay, saccharides அப்படினாலே வந்து sugar. So starch is made up of நிறைய monosaccharides. So அது வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு polysaccharides. Fructose வந்து ஒரு monosaccharide. Lactose is oligosaccharide. Oligosaccharides னா வந்து disaccharides. Okay, disaccharides are oligosaccharides அப்படி சொல்றோம். So lactose இருக்கட்டும், sucrose இருக்கட்டும், maltose இருக்கட்டும், இவங்க எல்லாரும் oligosaccharides. Okay, starch is polysaccharides. அடுத்து, how are vitamins classified? Vitamins are based on solubility of water. அது தண்ணி கூட கலக்குதா கலக்கலையா அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம ரெண்டா actually classify பண்றோம். ஒன்னு என்னது அப்படினா fat soluble vitamins. KD, KADE அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபேட்டுக்கு, சரியா? ஸோ வைட்டமின் KADE எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேட் சாலபிள் வைட்டமின்ஸ். இதே வாட்டர் சாலபிள் வைட்டமின்ஸ்க்கு பிஸின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரொம்ப பிஸிப்பா, தண்ணி குடிக்க கூட டைம் இல்லை அப்படின்னா வந்து என்னது வைட்டமின் B அண்ட் தென் வைட்டமின் C. அவங்க எல்லாருமே வாட்டர் சாலபிள் வைட்டமின்ஸ். ஸோ மேம் வைட்டமின் நம்ம பாடியாலே செக்ரேட் பண்ணிக்க முடியுமா? நம்ம பாடியை வைட்டமின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமா, இல்லைனா நம்ம சாப்பிட்ற ஃபுட் மூலமா தான் நமக்கு வைட்டமின்ஸ் வருதா? சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. நம்ம பாடியாலேயே வந்து வைட்டமின் செக்ரீட் பண்ண முடியுமா, இல்லை நம்ம சாப்பிட்ற ஃபுட் மூலமா தான் நமக்கு வைட்டமின்ஸ் கிடைக்குமா? சரி, வைட்டமின்ஸ் நிறைய இருக்கக்கூடிய டே டு டே ஃபுட் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ல எடுத்துக்கலாமா? மேங்கோஸ். ஓகே, மேங்கோல நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு. தென் பனானாலையும் நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு சில வெஜிடபிள்லாம் இதெல்லாம் நம்ம சாப்பிடவே மாட்டோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ. ஓகே, தென் ஸ்பினாச், கீரை வகைகள், எந்த ஒரு கீரை வகையாக கூட இருக்கலாம், சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம பாடியோடைய இம்யூன் சிஸ்டமாக இருக்கட்டும், விஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இட் பிளேஸ் அ ஹை இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேவா? ஒரு எனி ஃப்ரூட் நம்ம டே டு டே இதில் கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய். ஓகே, டோன்ட் கோ ஃபார் ஆரேஞ்ச். எல்லாராலையுமே போய் ஆரேஞ்ச் அஃபோர்ட் பண்ண முடியாது. நீ ஆரேஞ்சுக்கு பதிலாக நெல்லிக்காய் சாப்பிடு, அவ்வளோ நல்லது, சரியா? யூ கேன் டேக் ஆம்லா, டொமேட்டோ. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மல்டி கிரெயின்ஸ்லாம் வந்து இருக்கும் இல்லையா, நம்ம அந்த சத்து மாவெல்லாம் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அதில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நிறையா வைட்டமின்ஸ் வந்து நமக்கு இருக்கு, சரியா? ஸோ அதனால வந்து நிறைய கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. ஓகே, MSAT ரிசல்ட்டை பற்றி யார் சார் வில் கம் அண்ட் சே? ஓகே, யா. ஸோ தீஸ் வைட்டமின்ஸ் ஆர் அப்சார்ப்டு பெஸ்ட் வென் டேக்கன் வித் ஃபேட்டி ஃபுட்ஸ். இப்போ நம்ம பாடிக்கு ஃபேட்டே கூடாது, எண்ணெயே சாப்பிடக்கூடாது, எண்ணெயே கெட்டது அப்படி இப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆனால் கொஞ்சம் ஃபேட்டும் நம்ம பாடிக்கு வேணும். அதான் பேலன்ஸ்டு டயட்னு நம்ம படிக்கிறோம். We need carbohydrates also, we need proteins also, we need vitamins also. Okay, அந்த மாதிரி தான் we need fat also. Okay, so இந்த vitamins பார்த்தீங்க அப்படின்னா these vitamin absorbed best when taken with fatty foods. Okay, and are stored in fatty tissue and livers. So fatty tissuesலையும் liverலையும் நமக்கு இது என்ன ஆகி இருக்கும் அப்படின்னா ஸ்டோர் ஆகி இருக்கும். These vitamins do not dissolve in water. இது தண்ணி கூட கலக்காது, அதனால தான் இது fat soluble vitamins அப்படின்னு சொல்றோம். வைட்டமின் A, D, E, K லாம் fat soluble vitamins. இதே water soluble vitamins பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் B. Bல B1, B2, B3, B5, B6, B7, B9 and B12 and vitamin C. இவங்க எல்லாருமே water soluble vitamin. Okay, this video very good ரா, சூப்பர், படிங்க. அடுத்ததா what are hormones, give example. ஹார்மோன் அப்படின்னா என்ன, நம்ம the difference between ல படிச்சோம் இல்லையா, அதே பாயிண்ட்ஸ் பப்ளிக்கா. எஸ், யூ கேன் ரைட் தீஸ் பாயிண்ட்ஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் வேண்டாம். ஹார்மோன் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். அது ஒரு பெப்டைட், புரோட்டீனா இருக்கலாம், இல்லைனா ஃபேட், ஸ்டெராய்டா இருக்கலாம்.
that is secreted by one tissue which limits the blood stream. அதாவது நம்ம blood streamல தான் இந்த ஹார்மோன் வந்து நமக்கு டிராவல் ஆக போகுது. அண்ட் அது வந்து ஒரு physiological response. நம்ம பாடியில நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்லயுமே it plays a important role. ஓகே, அதுதான் நமக்கு growth-ஆ இருக்கட்டும், மெட்டபாலிசமா இருக்கட்டும், இதெல்லாம் it plays an important role. அதனால தான் நம்ம அதை ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹார்மோன்ஸ்க்கு you can write any examples. I can write insulin. Okay, insulin is a hormone. Okay, epinephrine, norepinephrine இது வேணா நீங்க எழுதலாம். So intercellular signaling molecule, அது வந்து ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் என்ன சென்ட் பண்ணும்? சிக்னல் சென்ட் பண்ணும். அதனால தான் டோபமைன் இட் ஆக்ட்ஸ் as both hormone as well as neurotransmitters அப்படின்னு நம்ம படிக்கிறோம். So insulin and epinephrine, they are examples of hormone. இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோனை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து கிளாசிஃபை பண்றோம். எப்படி? அதோடைய செக்ரேஷன் ஏரியா, அதோட சைட் ஆஃப் ஆக்ஷன், சரியா, பேஸ் பண்ணி எண்டோக்ரைன் ஹார்மோன், பாராக்ரைன் ஹார்மோன், ஆட்டோக்ரைன் ஹார்மோன். எண்டோக்ரைன், பாராக்ரைன், ஆட்டோக்ரைன் அப்படின்னு நம்ம மூணா பிரிக்கிறோம். What are structure of all possible dipeptide which can be obtained from glycine and alanine? Okay, so glycine and alanine ல இருந்து நமக்கு என்னென்ன டைபெப்டைட் கிடைக்கும்? So glycine உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க, CH2 NH2 COOH. இதே அலனைன்ல ஒரு மித்தைல் குரூப் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகியிருக்கு, அவ்வளவுதான். We all know what is a amino acids. Ma'am, I buy முதல்வன் batch before 1 week, but in chemistry there are only 7 lessons. I'll check. But பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்வன் batch யாரெல்லாம் வாங்குறீங்களோ இந்த செகண்ட் மிட் டர்ம்க்கு மட்டும் உங்களுக்கு லைவ் கிளாसेस நடக்கும். ஓகே, for the second midterm live classes will happen. Okay, yeah. So in the second midterm மட்டும் live class will happen. But பசங்களா don't worry. When you just listen, கண்டிப்பா முதல்வன் பேட்ச்ல I just check it out. ஏன்னா என்கிட்ட 2 பேர் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு வந்து வீடியோஸ் இல்லைன்னு. I'll check definitely. இன்னைக்கு நைட்டே நான் செக் பண்ணி என்னென்ன அப்லோட் ஆகலையோ I will upload it. Okay, ஒரே நிமிஷம். ஓகே, நம்ம அடுத்த क्वेश्चन போலாமா? யா, சோ இங்க பாருங்க, நமக்கு வந்து அமினோ ஆசிட் தெரியும் இல்லையா? சோ which is NH2 அமினோ குரூப், அதுக்கு அப்புறமா கார்பன் போட்டுக்கோங்க, ஆசிட் குரூப் COOH. இங்க பாருங்க அமினோ குரூப் இங்க என்ன இருக்கு? அவ்வளவுதான், CH2. இதான் வந்து நம்ம கிளைசின். அலனைன் பாருங்க, அதேதான்டா, அதே எழுதிக்கோங்க, NH2 CH2 COOH தான். ஆனா அங்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா you just add CH3 group. ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா you just add CH3 group. So that is alanine. Okay, that is வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய alanine. Okay, yeah. So இங்க வந்து நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா how the peptide bond is forming. So ஆசிட்ல இருந்து OH குரூப் போய்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆசிட்ல இருக்கக்கூடிய OH குரூப் போய்டும். இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹைட்ரஜன் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா we get this peptide bond. நமக்கு இங்க பாருங்க இந்த C double bond O NH group, இதுதான் நம்ம வந்து இந்த amide linkage அப்படின்னு சொல்றோம். peptide bond நமக்கு ஃபார்ம் பண்ணுது. அடுத்தடா, சரி இது ஒரு நிமிஷம் பாருங்க, எல்லாருக்குமே clear right? Have everybody smashed the like button? Chiral atom means there will be 4 bond around the carbon. No ma'am, but our teacher said there will be a star. My God, மக்களே உங்க டீச்சர் சொன்னது தப்பு கிடையாது, ஆனா நான் சொன்னதும் தப்பு கிடையாது.
ஏன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். நீ உங்க டீச்சர் வந்து கைரல்னா கார்பன்ல ஸ்டார் போட்டா கைரல், அதான் நான் சொல்றேன். இங்க பாருங்க, கார்பன்ல ஸ்டார் போட்டா கைரல் அப்படின்னா அப்ப கைரல்னா என்ன சொல்லுங்க? ஏன் ஸ்டார் போடுறோம்? ஏன் கார்பன்ல ஸ்டார் போடுறோம் சொல்லுங்க? why are we putting star in carbon? ஏன் அப்படின்னா கார்பனுக்கு எப்பயுமே 4 பாண்டு தான். I can write hydrogen, 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 hydrogen. Can I put star here? நான் இங்க ஸ்டார் போட முடியுமா? No. ஹைட்ரஜனை தூக்கிட்டு OH போடுறேன். Can I put star here? No. இந்த ஹைட்ரஜனை தூக்கிட்டு NH2 போடுறேன். Can I put star here? No. இந்த ஹைட்ரஜனை தூக்கிட்டு நான் இங்க CH3 போடுறேன். Can I put star here? Yes. அப்போ மட்டும் தான் நான் ஸ்டார் போட முடியும். ஏன்? ஏன்னா எந்த குரூப்புமே எனக்கு சேமா இல்ல. 4 டிஃபரண்ட் குரூப் இருக்கு. இங்க OH குரூப், இங்க ஹைட்ரஜன், இங்க NH2, இங்க அல்கைல் குரூப். 4 டிஃபரண்ட் குரூப் ஒரு கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அதை ரெப்ரசென்ட் பண்ண தான் நம்ம ஸ்டார் போடுறோம். சரியா? ஸ்டார் போட்டா அதுக்கு பேர் கைரல் அப்படின்னா நான் எங்க வேணா ஸ்டார் போட்டு கைரல் சொல்லலாமே. புரியுதா? ஸோ உங்க மேம் சொன்னதும் கரெக்ட் தான், நான் சொல்றதும் கரெக்ட் தான். ஏன் ஸ்டார் போடுறோம்? பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் வித் 4 டிஃபரண்ட் குரூப். புரிஞ்சுதா? பிரேக் விட்டா நீங்க வர மாட்டீங்க, போயிடுவீங்க அப்படியே. That is why I am not giving breaks. இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியரா? ஓகே. ஸ்டார் போடாம கூட எழுதலாம்டா. ஸ்டார் இஸ் ஜஸ்ட் ஃபார் ரெப்ரசென்டிங். ஓகே, நீ ஸ்டார் போடாம எழுதிட்டேங்கிறதுக்காக தப்பு போட மாட்டாங்க யாரும். மிஷன் வாட்டர். எஸ், we are going to discuss what is enzymes. 1 2 3 4 5 6 டே 6 2 மார்க் தாண்டா இருக்கு. only 6 2 mark is there. யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டெண்ட் பண்றீங்க? put your name in the chat. நானும் போய் தண்ணி கொண்டு வரேன். Ma'am, actually there will be 4 different bonds formed around the carbon and they are different, so they are ஆமாண்டா, correct, you are right. Vignesh, Raghav, 1 minute.
Yeah. Can we begin? Yeah. Define enzymes. There are many biochemical reactions that occur in our living cells. So, நம்மளுடைய லிவிங் செல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் பிட்வீன் டூ ஆட்டம்ஸ் ஆர் டூ மாலிகூல்ஸ். பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடிக்குள்ள. ஓகே, ஸோ நம்மளுடைய லிவிங் செல்ஸ்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான் we call it as biochemical reactions. Digestion of food and harvesting the energy from them and synthesizing the necessary molecules required for various cellular functions. நல்லா கவனிங்க, நம்ம ஃபுட் டைஜஸ்ட் ஆகிறதுக்கா இருக்கட்டும், இல்லைனா அந்த டைஜஸ்ட் ஆன ஃபுட்லேருந்து நமக்கு எனர்ஜி வேணுமா இருக்கட்டும், இல்லைனா நமக்கு தேவையான மாலிக்யூல்ஸ் நம்ம பாடியில் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கா இருக்கட்டும், நம்ம செல்ஸில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இது ஒவ்வொன்றுக்குமே நிறையா ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். அந்த ரியாக்ஷன்ஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு வி நீட் கேட்டலிஸ்ட். ஓகே, அந்த ரியாக்ஷன்ஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு வி நீட் கேட்டலிஸ்ட். அந்த கேட்டலிஸ்ட் தான் என்சைம்ஸ். ஸோ என்சைம்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் வாட்? பயோ கேட்டலிஸ்ட். பயோ கேட்டலிஸ்ட். இப்போ நான் வந்து சாப்பிடுவேன், நான் சாப்பிட்ட ஃபுட்டு வந்து 10 நாள் ஆகும் எனக்கு செரிக்க அப்படின்னா தட் இஸ் நாட் ரைட் இல்லையா? ஸோ என்சைம்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? தே ஆர் பயோ கேட்டலிஸ்ட். ஆல் த ரியாக்ஷன்ஸ் ஆர் கேட்டலைஸ்ட் பை ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸ் கால்ட் அஸ் என்சைம்ஸ். ஸோ என்சைம்ஸ் ஆர் பயோ கேட்டலிஸ்ட் தட் கேட்டலைஸ் a specific biochemical reaction. ஸோ ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் எப்படி கேட்டலிஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். எந்த ரியாக்ஷன்ஸ்க்கு வேணா எந்த கேட்டலிஸ்ட் வேணா யூஸ் பண்ணுவோமா? நோ இல்லையா? ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்குமே ஒவ்வொரு கேட்டலிஸ்டா we will be using, right? அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்சைம்ஸ்க்கு ஒவ்வொரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு என்சைம்ஸ் வந்து இதில் நமக்கு இருக்கும். Write the structure of alpha D glucopyranose. alpha D glucopyranose உடைய ஸ்ட்ரக்சர் என்னென்ன? ஸோ இங்கே பாருங்க, கார்பன், ஆக்சிஜன், மற்றபடி மற்ற எல்லா பாண்டுமே கார்பன் தான். இப்போ இந்த கார்பன்ல நீங்க பார்க்கலாம் ஹைட்ரஜன் OH. இங்க பாருங்க ஹைட்ரஜன் OH. இங்க பாருங்க ஹைட்ரஜன் OH இன்வெர்ட்டடா இருக்கும், இது ஒன்று மட்டும். இங்க திருப்பி ஹைட்ரஜன் OH. இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல நீங்க பார்த்தீங்கன்னா CH2OH and then hydrogen. So if I am numbering, நல்லா கவனிங்க, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ நீங்கள் இப்படி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நீட் அப்டேட் ப்ளீஸ். என்ன அப்டேட் வேணும் நீட்டுக்கு? ஓ, நான் அப்டேட் தரேன்னும்ல, தரோம், கண்டிப்பாக தரோம், வெயிட் பண்ணுங்க ஒரு 1 வீக். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் RNA நம்ம பாடியில் என்னென்ன RNA இருக்கும்? ஓகே, நம்ம பாடியில் rRNA ரைபோசோமல் RNA, mRNA மெசஞ்சர் RNA and tRNA டிரான்ஸ்ஃபர் RNA. rRNA, mRNA and டிரான்ஸ்ஃபர் RNAன்னு 3 RNA இருக்கும். தயவு செய்து இந்த RNA உடைய ஃபங்க்ஷன்ஸும் புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சிருங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ ரெஃபர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த RNA and then study. Touch me not plant, அது ஏன்டா இங்கே வருது? மிமோசா புடிக்கா, அது ஏன் இங்கே வருது நமக்கு? லாஸ்ட் 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன் உங்களுக்கு தேவையே இல்லை, ஏன்னா உங்களுடைய சிலபஸே லாஸ்ட் 5 வருஷமாக தான் இருக்கு. சரியா? சிலபஸே லாஸ்ட் 5 வருஷமாக தான் இருக்கு. ஓகே, யா. ரேவதி பாண்டுரங்கன், என்ன ஹெல்ப் தான் வேணும்? How to see முதல்வன் பேட்ச் மேம்? டேய், நீ வேதாந்தோடைய ஆப் லாகின் பண்ணிக்கோங்க. வேதாந்தோடைய ஆப் வந்து நீங்கள் லாகின் பண்ணி அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு சி. சரி, ஆப்பில் போயிட்டு நீங்கள் கோர்சஸ் போங்க, உங்கள் கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்டென்ட் போங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு கண்டென்ட் வந்து இருக்கும். ஓகே, யா. ரைபோசோமல் RNA, mRNA and tRNA.
write a note on alpha helix formation. So இந்த alpha helix நமக்கு எங்கடா வந்து ஃபார்ம் ஆகும்? எங்க ஃபார்ம் ஆகும் நமக்கு? 5 years question paperலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. previous year question paper Shravanee ma'am search பண்ணி பாருங்க. The amino acids in the polypeptide chain forms highly regular shape substructure through the hydrogen bond, the carbonyl oxygen and the neighboring amine of the main chain, alpha helix and the beta strand, two common substructures by the form. நல்லா கவனிங்க. அமினோ ஆசிட் இந்த பாலிபெப்டைட் செயின், அதாவது கம்மியான அமினோ ஆசிட்ஸ் தான் கம்பைன் ஆகுது அப்படின்னா அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? புரோட்டீன் ஃபார்ம் ஆகாது, அதுக்கு பதிலாக நமக்கு பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆகும்னு படிச்சோம் இல்லையா? அது வந்து நமக்கு ஒரு சில ஹைலி ரெகுலர் ஷேப் சப்ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகும். எப்படி அப்படின்னா த்ரூ ஹைட்ரஜன் பாண்ட். இந்த ஹைட்ரஜன் பாண்ட் எங்க இருக்கும்? கார்போனில் ஆக்சிஜன், அதாவது நல்லா கவனிங்க, அந்த கார்போனில் குரூப் ஆசிட் குரூப் இருக்குல்ல, ஆசிட் குரூப்ல இருக்கிற C டபுள் பாண்ட் O, அந்த நெய்பரிங் அமின், அமின்ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன், நல்லா கவனிங்க, அமின்ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன், அதே தான்டா கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும். ஓகே, ஆசிட் குரூப்ல இருக்கிற கார்பனும் அமின்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனும், இவங்க தான் அந்த மெயின் செயினே. ஆல்பா ஹெலிக்ஸ், பீட்டா ஸ்ட்ராண்ட்ஸ் இல்லைன்னா ஷீட், இவங்க எல்லாருமே காமன் சப்ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன், ஒரு சில சப்ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன் தான். நீட் அப்டேட் சொல்றேன். ஆல்பா ஹெலிக்ஸ் என்பது என்ன? In the alpha helix substructure, the amino acids are arranged in right-handed helical. தோப்பர் இந்த இதுதான் நம்ம right-handed helical அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த right-handed helical or spiral structureல இருக்கிறதா நம்ம alpha helix அப்படின்னு சொல்லுவோம். And they are stabilized by, அதில் அந்த alpha helixல நமக்கு என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் பாண்ட் நமக்கு இருக்கும். அந்த ஹைட்ரஜன் பாண்ட் யாருக்கும் யாருக்கும் நடுவில் இருக்கும்? கார்போனில் ஆக்சிஜனுக்கும் அமினோ குரூப்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கும். சரியா? சோ ஆஃப் த 5th ரெசிடியூ, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் 5th ஒன்னுக்கும் நமக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகி இருக்கும். சரியா? The side chains of the residues protrude outside the helix. இந்த ஹெலிக்ஸ் உடைய அவுட் சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய சைட் செயின் வந்து நமக்கு வெளியில protrude ஆகி இருக்கும், வெளியில வந்து இருக்கும். Each turn of an alpha helix contain about 3.6 residues and about 5.4 angstrom long. அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆல்பா ஹெலிக்ஸ்லயுமே 3.6 ரெசிடியூஸ் இந்த மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட 5.4 ஆம்ஸ்ட்ராங் லாங்ல இருக்கும். The amino acid proline produces a kink in the helical structure and often called as helix breaker due to its சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். கிங்க்னா என்ன தெரியுமா? கிங்க் அப்படின்னா எக்ஸாம்பிள், நம்மளுடைய பேக் போன் இப்படி தானே இருக்கும், நம்மளுடைய பேக் போன் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? கொஞ்சம் முக்கியமாக தான் வரைகிறேன். வாட் இஃப் நம்மளோட பேக் போன்ல இப்படி ஒன்று இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் தான் கிங்க். ஒரு பிரேக், அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரு பிரேக், அதுக்கு பேர் தான் கிங்க். சரியா? ஸோ ப்ரோலின்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் ப்ரோலின்ல மட்டும் இந்த மாதிரி ஒரு கிங்க் வந்து இருக்கும். இதுதான் ஹெலிக்ஸ் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஹெலிக்ஸ் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. What are the functions of lipids in living organisms? Lipids are fats. கரெக்டா? இந்த ஃபேட்ஸ் உடைய யூசஸ் வந்து என்னென்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். Biological importance of lipids. Lipids are integral component of cell membrane. So ஒரு செல்லுடைய மெம்பரேன், ஒரு செல்லுடைய அவுட்டர் கவர், ஓகே, அதுல ஒரு முக்கியமான ஒரு பார்ட் தான் வந்து எது அப்படின்னா இந்த லிபிட்ஸ். They are necessary for structural integrity of the cell. அதாவது செல்லுக்குள்ள நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ், வாஸ்குலர் வேக்யூல்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கால்கி அப்பேரட்டஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். இந்த செல் ஆர்கானல்ஸ்லாம் வந்து எஸ்கேப் ஆகாமல் இருக்கும், அந்த செல்லு பிரேக் ஆகாமல் இருக்கவும், அந்த செல் இன்டெகிரிட்டினா எல்லாம் ஒத்து போய், அதாவது அது பிரேக் ஆகாமல் ஒன்னா இருக்கிறதுக்கே காரணம் வந்து இந்த லிபிட்ஸ் தான். The main function of triglyceride in animals is an energy reserve.
அனிமல்ஸ்ல வந்து இந்த ஃபேட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எனர்ஜி ரிசர்வ். திடீர்னு ஒரு புலி மானை துரத்துது அப்படின்னா மான் வந்து ஓடணும், புலியும் ஓடணும். மானுக்கும் ஓட எனர்ஜி வேணும், புலிக்கும் ஓட எனர்ஜி வேணும். அப்ப அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா தோ மசில்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டு டிசால்வ் ஆகி தான் கிடைக்கும். தே ஈல்ட் மோர் எனர்ஜி than carbohydrates and protein. நம்ம பாடியில கார்போஹைட்ரேட்ஸை விட புரோட்டீனை விட எனர்ஜி நமக்கு அதிகமா தரது ஃபேட்டு தான். லிபிட்ஸ் என்பது கொழுப்பு, லிபிட்ஸ் அப்படின்னா ஃபேட்டுடா. சரியா? தமிழ் மீடியம் மாணவர்கள் கனவு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா கனவு டெஸ்ட் சீரிஸ் இஸ் கம்ப்ளீட்லி இட் இஸ் கோயிங் டு பி ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. சரியா? They act as spelling தப்பு THEY. They act as protective coating in aquatic organisms. இப்போ aquatic organismனா என்னது? எல்லாமே மீன் முக்கியமா. ஸோ மீனா இருக்கட்டும், எனி அக்வாட்டிக் நீர்வாழ் விலங்கா இருக்கட்டும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கோட்டிங் அது வந்து என்னது? இந்த ஃபேட் தான், லிபிட்ஸ் தான். லிபிட்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஓகே, ஒரு டிஷ்யூஸ் அதாவது நம்ம பாடியில ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான். அதுக்கு நமக்கு முக்கியமான இன்டர்னல் ஆர்கன்ஸ் லைக் ஹார்ட், லங்ஸ், லிவர், கிட்னி இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மேல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்ல இந்த லிபிட்ஸ் இருக்கிறது தான் அந்த ஆர்கன்ஸை சேஃப் கார்ட் பண்ணுது. லிபிட்ஸ் ஹெல்ப் இன் அப்சார்ப்ஷன். ஓகே, ஸோ நம்ம பாடியில வந்து நிறைய விஷயத்த அப்சார்ப் பண்றதுக்கு, ஓகே, வைட்டமின்ஸ் அப்சார்ப் பண்றதுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாம் நீங்க transport of fat soluble vitamins. இப்போ இந்த fat soluble vitaminsக்கு we need what? We need the lipids. Okay, don't spam. 5 years public question paper collection PDF which video? போய் தேடி பாரு. நான் தேட மாட்டேன், நான் கொஞ்சம் கூட நான் என் சைட்ல இந்த எஃபர்ட்டே போட மாட்டேன். இப்போ கிளாஸ் நடத்தலாம் நிறுத்திட்டு நீங்க உட்காந்து PDF கொடுங்கன்னா I can't give. ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் ஸ்ராவணி மேம்னு தேடி பாருங்க, கிடைக்கும். They are essential for activation of enzymes such as lipases. ஒரு சில என்சைம்ஸ் நமக்கு ஏன் வேணும்? நம்ம பாடியில நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்பீட் அப் பண்றதுக்கு தான் we need enzymes இல்லையா? நம்ம பாடியில நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் ஸ்பீட் அப் பண்றதுக்கு தான் வந்து என்னது அப்படின்னா நமக்கு என்சைம்ஸ் வந்து தேவைப்படும். அந்த என்சைம்ஸை தூண்டி விடுறதுக்கே நமக்கு இங்க என்ன தேவைப்படுது? லிப்பேசஸ் மாதிரியான என்சைம்ஸை தூண்டி விடுறதுக்கே, ஆக்டிவேட் பண்றதுக்கே we need lipids. Lipids act as emulsifier for fat metabolism. ஃபேட்டை கரைக்கவே வந்து நமக்கு வந்து என்னது? ஃபேட்டை மெட்டபாலைஸ் பண்றதுக்கே we need these lipids. ஓகே, once more நம்ம ஒரு வாட்டி மட்டும் ரீகால் பண்ணிடலாமா? What are the functions of lipids in living organisms? So living organismsல lipids உடைய ரோல் என்ன? Biological importance of lipids பாத்தீங்க அப்படின்னா lipids are the integral component of cell membrane. So cell membraneல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய component and அது வந்து structural integrity of the cellக்கு it plays a very important role. Okay, so animalsல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எனர்ஜி ரிசர்வ்ல it plays a very important role and carbohydrates, proteins விட இந்த லிபிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதிக எனர்ஜி கொடுக்குது. லிபிட்ஸ் வந்து நமக்கு அதிக எனர்ஜி கொடுக்குது. அது வந்து அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் மேல ஒரு ப்ரொடெக்டிவ் கோட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணும் அண்ட் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூஸ் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் லிபிட்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். லிபிட்ஸ் வந்து நம்ம பாடியில அப்சார்ப்ஷனுக்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபேட்டை வந்து ஃபேட் சாலபிள் வைட்டமின்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், தே பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஒரு சில என்சைம்ஸ் வந்து அதை ஆக்டிவேட் பண்றதுக்கே நமக்கு லிபிட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிபிட்ஸ் ஆக்ட் as emulsifier in fat metabolism. So fat மெட்டபாலிசம், ஃபேட்டை வந்து நமக்கு ஸ்பீடப் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபேட்டை வந்து மெட்டபாலைஸ் பண்ணுறதுக்கோ லிபிட்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, எம்இசாட் ரிசல்ட்டை பற்றி யார் சார் வில் கம் அண்ட் டெல் யூடா. ஸோ வி கேம் டு த லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் நீங்கள் ஃபுல்லாக பயாலஜிக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கு மேம், ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் யூ நீட் டு மேபி இந்த சாப்டருக்கு நான் 1 ஷார்ட் ரிவிஷன் போட்டு லைன் பை லைன் சொல்லி கொடுத்தா யூ மைட் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஓகே, ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் அட்லீஸ்ட் இதுக்கு இது ஆன்சர்னா தெரிஞ்சுக்கோங்க. டீமினர் கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஐ வில் டெல் யூ. இப்போ இந்த கிளாஸ் கவனிங்க.
கிளாஸ் முடிச்சுட்டு நான் சொல்றேன். இந்த ஒரு கொஸ்டின் தான் கடைசி கொஸ்டின். இட் இஸ் in the following sugar D sugar or L sugar. இது வந்து D சுகரா L சுகரா? D அப்படின்னா வந்து நம்ம பிளேன் போலரைஸ்டு லைட்ல ஒரு காம்பவுண்டை நம்ம வந்து பாஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுறப்போ அது வந்து நமக்கு டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். இதே ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுறப்போ we call it as levo rotatory. ஸோ D அப்படின்னா என்ன தெரியுமா? கீழேந்து செகண்ட் கார்பன், கீழேந்து செகண்ட் கார்பன்ல ரைட் சைட்ல எனக்கு OH இருந்துச்சுன்னா, கீழேந்து செகண்ட் கார்பன்ல ரைட் சைட்ல எனக்கு OH குரூப் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரின்னு சொல்லுவோம். அதை நம்ம டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரின்னு சொல்லுவோம். கீழேந்து செகண்ட் கார்பன்ல எனக்கு லெஃப்ட் சைட்ல OH குரூப் இருந்துச்சுன்னா, லெஃப்ட் சைட்ல எனக்கு OH குரூப் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம லீவோ ரொட்டேட்டரின்னு சொல்லுவோம். இப்போ இதை பார்த்து சொல்லுங்க, இது லீவோவா டெக்ஸ்ட்ரோவா? இதை பார்த்து சொல்லுங்க, இஸ் இட் லீவோ ஆர் டெக்ஸ்ட்ரோ? இஸ் இட் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி ஆர் லீவோ ரொட்டேட்டரி? லீவோ ரொட்டேட்டரி. வெரி குட். இது வந்து நமக்கு லீவோ ரொட்டேட்டரி. ஓகே யா. ஸோ த கிளாஸ் இஸ் டன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க். அண்ட் நிறைய பேர் தீமினல் கிளாஸ்க்கு எப்படி மேம் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ வில் ஷோ யூ. ஸோ தீமினல் கிளாஸில் எவ்ரிடே வந்து 2 hours ஆஃப் லைவ் கிளாஸ் வில் பி ஹேப்பனிங். ஓகே. அண்ட் லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா யா. ஸோ கவனிங்க. ஸோ இந்த வீடியோ இருக்கா? இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் போங்க. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு வந்து 12th தீமினல் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். ஆர் முதல்வன் எதை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு லுக் ஃபார் த வியூ கோர்ஸ் பிளான். 2 பிளான் இருக்கு, வித் புக்கு வித்தவுட் புக். ஸோ உங்களுக்கு வித்தவுட் புக் வேணுமா? சரி, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டு இதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? யூ நீட் டு கிவ் யோர், நான் யூபிஐ ஐடி பண்ண போறேன்னா என்னது? சரி ஓகே, நீங்கள் யூபிஐ ஐடி ஸ்கேன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் ஃபோனில் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? இதில் போயிட்டு நீங்கள் வந்து மை கோர்சஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸோ அது வந்து உங்களுக்கு காட்டிடும். சரியா? ஓகே. ஸோ நான் வந்து கிளாஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து என்ன காட்டும்? நான் எடுக்கக்கூடிய கிளாஸஸ் தான் வந்து காட்டும். சரியா? நான் வந்து கெமிஸ்ட்ரி காட்டுறேன், கெமிஸ்ட்ரி கிளாஸ் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ எனக்கு அதில் வந்து என்னென்ன சாப்டர் இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டும். சரியா? நான் இங்கெல்லாம் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணலாம்? அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். செஷன் ரீப்ளே இருக்கும், கெட் நோட்ஸ் இருக்கும். சரியா? இந்த கெட் நோட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, நான் கிளாஸில் நடத்தின நோட்ஸு உங்களுக்கு அப்படியே இதில் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே. கிளாஸில் நடத்தின நோட்ஸ் உங்களுக்கு அப்படியே இதில் வந்து ஓப்பன் ஆகிடும். சரியா? புரிஞ்சுதா? ஸோ இதான் திஸ் இஸ் ஹவு தீமினல் கிளாஸ் ஒர்க்ஸ். இப்போ எனக்கு வந்து முதல்வன் வேணும் அப்படின்னா 12th முதல்வன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. முதல்வன்ல ஒன்லி ரெக்கார்டட் கிளாஸ் வித் ஏஐ டவுட் சால்விங் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? புக்ஸோட வேணும்னா புக்ஸோட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மட்டும் நீங்கள் பை ஃபுல் கோர்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுடைய எப்படி பே பண்ண போறீங்க, நெட் பேங்கிங்கா இல்லை யூபிஐயா கூகுள் பேவா என்ன அப்படிங்கிறத போட்டு பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளை ஃபார் கனவு டெஸ்ட் சீரீஸ். இதே மாதிரி தான் கனவு டெஸ்ட் சீரீஸ்க்கும் November 14th அன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு லிங்க் கொடுப்போம். சரியா? அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? கனவு டெஸ்ட் சீரீஸ்க்கு யூ நீட் டு ஜாயின். இதே மாதிரி தான் இன்னும் கனவு டெஸ்ட் சீரீஸ்க்கு இந்த மாதிரி லிங்க் எல்லாம் வந்து இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலை. பண்ணதுக்கு அப்புறமா we will tell you what is கனவு டெஸ்ட் சீரீஸ். யாரெல்லாம் வந்து 1 மார்க்ல மேம் நான் எப்படியாச்சும் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு கைட் புக்ஸ்டா. என்ன புக் அப்படின்னா கைட் புக்ஸ். ஓகே மேம், நான் 1 மார்க்ல எப்படியாச்சும் ஹேவ் டு ஸ்கோர் ஃபுல் மார்க் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்குமே நாங்கள் வந்து புக் இன்சைட் 1 மார்க்கை மட்டுமே சூப்பராக அனலைஸ் பண்ணி பப்ளிக்ல என்னென்ன கேட்டிருக்காங்க,
கவர்மெண்ட் உடைய குவார்டர்லி क्वेश्चन பேப்பர்ல என்னென்ன கேட்டிருக்காங்க, ஹாஃப் இயர்லி क्वेश्चन பேப்பர்ல என்னென்ன கேட்டிருக்காங்க, மிட் டர்ம் क्वेश्चन பேப்பர்ல என்னென்ன கேட்டிருக்காங்க, பிடிஏ क्वेश्चन பேப்பர்ஸ்ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு எடுத்து அனலைஸ் பண்ணி நாங்க அடுத்து ப்ரெடிக்டிங் क्वेश्चंसும் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு 1 மார்க் டெஸ்ட் வைக்கிறோம். சரியா? தமிழ் மீடியம்க்கு கண்டக்ட் பண்ண முடியலடா. ஏன் அப்படின்னா தமிழ் வழி கல்வியில நாங்க படிச்சுட்டு வந்திருக்கணும், ஆர் நாங்க தமிழ் வழி மாணவர்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கணும். இது ரெண்டுமே பண்ணாததுனால அன்பார்ச்சுனேட்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெருசா பண்ண முடியல. டெலிவர் பண்றதுக்கு 10 days ஆகும்டா. பண்ணா மேம் ரொம்ப நாள் முன்னாடி கைடு ஆர்டர் பண்ண மேம், கைடு இன்னும் வரல, ஆகஸ்ட் ஆர்டர் பண்ணேன். என்னடா நிஹாரிகா, கேன் யூ கிவ் யுவர் ஆர்டர் ஐடி? உங்க ஆர்டர் ஐடியை கொஞ்சம் சாட்ல போடுங்க. ஜேஇ கைட் புக்ஸ் உங்களுக்கு வரத்துக்கு மினிமம் 7 to 10 days ஆகும். 7 to 10 days ஆகும். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ்? கனவு டெஸ்ட் சீரிஸ் உடைய பிரைஸ் வந்து we are deciding டா. It will be from 999 இல்ல அதை விட கம்மியா இருக்கும். கால் வந்துச்சு, பட் நல்ல வேலை இருந்ததுனால நான் அட்டென்ட் பண்ணேன். கால் அகைன் கால் பண்ணா ரீச் ஆகல. ஏன்டா நேத்ரா? நிஹாரிகா, உங்களோட ஆர்டர் ஐடி அவ்வளோதானாடா? உங்க ஆர்டர் ஐடி அவ்வளோதானா? ஓகே. இப்போ ஜாயின் பண்ணா போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? நீங்க தான்டா படிக்கணும், நீங்க தான் விட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும்டா. முதல்வன் பேக்ல 10th 14th லெசன் வேணும் கண்டிப்பாடா. எல்லாமே உங்களுக்கு நான் இன்னைக்கு நைட்டே பார்த்து அப்லோட் பண்ணிடுறேன். மேம் ஆர் பப்ளிக் டைம் டேபிள் இஸ் வெரி டிஃபரெண்ட்னா புரியலடா. என்னடா டிஃபரெண்டா இருக்கு? attended full விக்னேஷ் full class attend பண்ணிருக்காங்க. சூப்பர். கனவு டெஸ்ட் சீரிஸ் நவம்பர் 14th அன்னைக்கு லான்ச் பண்ணுவோம். we launch on November 14th. we launch கனவு டெஸ்ட் சீரிஸ் by November 14. எல்லா லெசன்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம்டா. you just need to look for it. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க். Any doubts? How much fees? கனவு டெஸ்ட் சீரிஸ்க்கு நான் கன்ஃபார்ம் பண்றேன்டா. Thank you. Full class attend பண்ணவங்கலாம் சூப்பர். கனவு டெஸ்ட் சீரிஸ் is a book inside test டா ஃபுல்லாவே.
நீட் ப்ரிப்பரேஷன் சொல்லுங்க மேம். ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட்? யூஸ்வலி தேல் கீப். ஆமாண்டா பிரகதீஷ், யூஸ்வலி வந்து அப்படிதான் இருக்கும். இந்த வாட்டி வந்து நல்ல டைம் டேபிள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஒவ்வொரு வாட்டியும் டைம் டேபிளில் ஏதோ ஒரு குளறுபடி வந்து இருக்கும். இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் சூப்பரான ஒரு வெரி வெரி குட் டைம் டேபிள். ஐ வில் சே இட் இஸ் லைக் ஒன் ஸ்டெப் மேலே போய் நான் கிரேட் டைம் டேபிள் அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன். ஓகே, இட்ஸ் வெரி வெரி கிரேட் டைம் டேபிள். ஓகே சரிடா, நம்ம அப்போ லைவ் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட், டாடா, பை பை, தேங்க்யூ. இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். லாஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் வீடியோ முன்னாடி போட்டு திருப்பி பாருங்கள். சிஎஸ்க்கு ஆமாண்டா, சிஎஸ்க்கு நிறைய நாள் தான் லீவ். பிரியதர்ஷினி என்ன டவுட்ரா? உங்கள் டவுட்டு திருப்பி போடுங்க. திட்டுறாங்க. நிஹாரிகா கண்டிப்பாடா, டெஃபினெட்லி ஐ லெட் யூ நோ. நிஹாரிகா, கேன் யூ டூ ஒன் திங்? மின்னல் 2026க்கு எனக்கு மெயில் மட்டும் பண்ணுறீங்களா? மின்னல் 2026@gmail.comக்கு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் மெயில் பண்ணுறீங்களா? வி வில் கால் யூ அப். நாங்களே உங்களுக்கு வந்து கைடு அனுப்பிச்சி விட்றேன். என்ன கைடு என்ன வரல அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, என்னடா ரிப்ளை? புவனா குமார், ப்ளீஸ் ரிப்ளை மட்டும் தான்டா கண்ணுக்கு தெரியுது. ஓகே கைஸ், ஸோ பாய் பாய். சரிப்பா, டாடா. ஃபுல் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களாம் எப்படி போச்சு, நீ கிளாஸ் புரிஞ்சுதா, நல்லா இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.